ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த எர்த் வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மார்னாவோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் திடீர்னு எவான்ற ஒரு மான்ஸ்டர் வந்து பூமிக்கு படையெடுத்து வருது. உள்ளே வந்து பூமியை அது சேதப்படுத்துது. அதை பார்த்துட்டு வந்து நியூஸு செல்ஃபோனு எல்லாத்துலேயுமே யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, அப்படி யாருன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா திருப்பியும் அவங்க வீட்டுக்கே போயிடுங்கன்னு வார்னிங் வருது. திருப்பியும் நான் சொல்கிறேன், எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு வார்னிங் வந்துகிட்டே இருக்குது. அந்த எவன் வந்து ஊரில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்ருக்கு. எல்லாம் அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் மட்டும் அதை பார்த்து பயந்து ஓடாமல் அது முன்னாடியே போய் நிற்கிறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த எவன் முன்னாடியே போய் நின்று, ஐ ஆம் சூ, எல்லோரும் உன்னை பார்த்து பயந்து போகலாம், ஆனால் நான் போய்விட மாட்டேன், இன்றைக்கி உன்னை நான் தோக்கடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வாய் பேசுகிறான். அவன் வாய் பேசுறத பார்த்து அந்த எவா வந்து அவனை வாயிலே முழுங்கிடுது. அடுத்த சீனில் அக்காச்சின்னு ஒரு ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலில் 15 வயசு அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆல்ஃபா எபிலிட்டிஸை வந்து அவங்களுக்குள்ள அதிகமாக்கி அவங்கள வந்து எவாஸ் கூட சண்டை போடுறதுக்காக அந்த ஃபோர்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அது முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கான், நானும் இங்கே ஸ்டூடெண்ட் தான், ஆனால் நான் இங்கே படிக்கலை, நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். ஹீரோ தன்னை பற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து நம்ம ஹீரோவை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இந்த குப்பையை தூக்கி போட்டு, இந்த குப்பை மட்டும் இல்லை, ஆல்பா பவர் இல்லாத நீயும் வேஸ்ட்டு தான், குப்பை மாதிரி நீயும் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வம்பு எழுதுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அந்த குப்பையை கையில் தூக்கி, தம்பி, ஆல்பாவாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, தன்னோட பொறுப்பில் கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது முக்கியம், ஒழுங்காக அந்த குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் போடு, இல்லை உனக்கு அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டுறான் ஹீரோ. உடனே அந்த கும்பலில் இருந்த ஒருத்தன், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ எங்களையே மிரட்டுவ, இருடா உனக்குன்னு சொல்லிட்டு அவனை அடித்து பொழந்து, என் ஆல்பா பவர் யூஸ் பண்ண நீ அவ்வளோதான், இருடா நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் ஆல்ஃபா வந்து யூஸ் பண்ண போகிறான். அப்போ அவன் ஃபயரை கையில் வைக்கும்போது திடீர்னு அந்த ஃபயர் வந்து ஐஸாக மாறுது. ஒரு செகண்ட் அவனுக்கு புரியல என்னதான் நம்ம நடக்குதுன்னு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆல்பா பவர் என்னன்னா ஐஸ் கட்டியாக மாற்றுறது தான். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஃபயரை வந்து ஈஸியாக ஐஸ் கட்டியாக மாற்றிட்டு, இங்கே பாருங்கள், நம்மளோட ஆல்பா பவர் இந்த மாதிரி சாதாரணமான மனுஷங்கிட்டலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி எவாஸ் கிட்ட தான் சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கை கொடுத்து தூக்குறாங்க. ஹீரோ வந்து தேங்க்யூ அப்படின்றான். இதுக்கு ஹீரோயின் வந்து தேங்க்யூலாம் வேண்டாம், எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எங்களோட ஆல்பா பவரை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஆல்பா பவர் ஒன்றும் முக்கியம் கிடையாது, ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, எனக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது, அதை நான் பெருசாக பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின் மனசில் தேவையில்லாமல் இந்த லவ்வை காப்பாற்றிட்டோமோ, ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறான், சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, ஏன் ஹீரோ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தா சின்ன வயசில் அவனுக்கு அம்மா இருந்திருக்காங்க, அவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துருக்காங்க அன்பா. ஆனால் அவங்க அம்மா ஒரு உடம்பு சரியில்லை வந்து டெத் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலில் வந்து க்ளீனிங் வேலை பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து 2 மான்ஸ்டர் எடுத்துன்னு வந்து கூண்டுலேருந்து வெளியே விட்டு, இப்போ இதை உங்களோட ஆல்ஃபா பவரை இதை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆல்ஃபா பவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு அவங்க டீச்சர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஐஸ் பவரையும் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை அந்த பையன் வந்து அவனோட ஃபயர் ஆல்ஃபாவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் வா சூப்பர்னு சொல்லிட்டு கை தட்டி பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சோகமாக எட்டின்னு பார்த்துட்டு இருக்கான். வானத்துலேருந்து மின்னல் மாதிரி ஒன்று விழுது. என்னன்னு பார்த்தா ஒரு எவா பூமியில் இறங்குது. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப பயந்துடுறான். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த எவாவை பார்த்து நக்கலா, டேய் வாங்கடா, இந்த எவாவை நம்ம ஆல்பா பவர் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம அழிக்கலாம் வாங்குறான்னு சொல்லிட்டு மொத்த ஆல்பா பவரையும் அந்த எவோ மேலே செலுத்துறாங்க. அவங்க மொத்த ஆல்பா பவர் யூஸ் பண்ணியும் அந்த எவோவை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த எவோ வந்து மொத்த பேர் தூக்கி அடிச்சிருது. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் தன்னோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த எவோ எப்படியாவது காலி பண்ணன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாலேயும் முடியல. அவங்களையுமே அந்த எவா தூக்கி அடிச்சிருது. இப்போ எல்லாருமே அதை என்ன பண்ணுறது அந்த எவான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து தூரத்தில் நின்று நம்ம ஹீரோ வந்து பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். வந்து எல்லாரையும் அடி தூக்கி போட்டுச்சு. எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க, எழுப்புன்னு கத்தினே ஓடுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோயின் மட்டும் போகாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த எவாவை அட்டாக் பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அந்த எவாவை நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் யாருமே அதை கண்டுக்காமல் எல்லாருமே அங்கே யாருமே இருக்காங்க, எல்லாருமே ஓடிடுறாங்க. அங்கே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அந்த எவா வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அது வாயிலிருந்து இன்னொரு ஃபேஸ் ஒன்று எடுத்துகிட்டு வருது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கீழே இருக்க குப்பையெல்லாம் தூக்கி அந்த எவாவோட மூஞ்சிலே அடிப்பான். அந்த டைம் எவா அசர டைம் வந்து ஹீரோயினால தான் தூக்கிட்டு போயிடறான். ஹீரோயின் வந்து எவா கிட்ட அட்டாக் வாங்கினா அவங்களால நடக்க முடியல. அதனால ஹீரோயினை வந்து அவன் உப்பு மூட்டை தூக்கிட்டு அழகாக எஸ் ஆகிடுவாங்க. வந்து திரும்பியும் அந்த எவா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணோம். சடனாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, ஒரு கீழே இருக்க ஒரு ட்ரைனேஜ் டோரை திறந்து அது உள்ள ஹீரோயினை சேஃபாக கூட்டு போயிடுவான். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உள்ள க்ளீனாக இருக்குமான்னு ஹீரோயின் கேட்டதுக்கு அதெல்லாம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நீ எனக்காக ரொம்ப பண்ணுற, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் மட்டும்தான் பொதுமக்களை காப்பாற்றணுமா, எந்த ஒரு ஆல்ஃபா பவருமே இல்லாமல் நாங்களும் மற்றவங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு வாய் பேசுனா. ஹீரோயினும் ஊன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜோட எண்டில் அவங்க மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா ஒரு ஷெல்டர் இருக்குது. அந்த ஷெல்டரில் போய் பார்த்தா நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போனாங்கன்னா அந்த எவா கிட்டேருந்து அவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க.
எங்களையும் சேர்த்துங்கன்னு ஹீரோ போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல எங்களுக்கே இடம் இல்ல. நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின பார்த்ததும் ஒருத்தன் வருவான். "ஏய் இது தெரியல? இவ நம்ம ஸ்கூல்ல தான்டா நம்ம படிக்கிறா. நம்ம படிக்கிற அதே ஸ்கூல்ல தானே இவ ரேங்க் ஹோல்டர்ரா. இவ பேரு வந்து ஹொயாகா. இவள விடுங்க, உள்ள விடுங்கன்னு" சொன்னதும் கேட்ட ஓப்பன் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள போறா. ஹீரோயின் உள்ள போனதுமே நம்ம ஹீரோ உள்ள போம்போது ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளிடுறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, "தம்பி இங்கலாம் ஆல்பா பவர் இருக்கவங்க மட்டும் தான் உள்ள வரணும். சாதாரணமான ஆளுங்களுக்குலாம் உனக்குலாம் இடம் இல்லன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவன் பாவம் ப்ளீஸ் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவனையும் உள்ள விடுங்கன்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, "பரவால்ல. நீங்க உள்ள போங்க. நீங்க சேஃபா இருந்தா போதும். நான் பார்த்துக்கிறேன். அந்த எவன் வந்து உன்ன அட்டாக் பண்ணணும்னு" ஹீரோயின் சொன்னதுக்கு, "இல்ல எந்த ஒரு ஆல்பா பவரும் இல்லாமலுமே என்னால வந்து சர்வே பண்ண முடியும். நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அனுப்பி வைக்கிறான். கண் கலங்கினே ஹீரோ அத உள்ள ஹீரோயின உள்ள அனுப்பிச்சுட்டு வெளிய வரான். அந்த எவோ வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம போன எபிசோட்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எவா வரும். நம்ம ஹீரோ அதுகிட்ட போய் வசனம் பேசுவான். முழுங்கும்ல. அதோட கன்டின்யூ தான் இப்ப தொடரும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, போய் அத எவன் முன்னாடி நின்னு, "உன்ன பார்த்து எல்லாம் பயந்து போலாம். ஆனா நான் பயப்பட மாட்டேன். உன்கிட்ட எல்லாம் தோத்து போலாம். என்கிட்ட எந்த ஆல்பா பவருமே இல்ல. ஆனாலும் நான் ஜெயிக்கிறனோ, தோக்குறனோ, நான் தோத்தாலும் நான் பெருமையா நெனைப்பேன். உன்ன ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த எவா கிட்ட சண்டைக்கு போறான். அப்படியே சண்டைக்கு போம்போது எவன் என்ன பண்ணுதுன்னா, அவன அப்படியே வாயிலே முழுங்கிது நம்ம ஹீரோவ. நம்ம ஹீரோ என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஹீரோவ நல்லா வாயில முழுங்கி அவன அப்படியே கடிச்சு கொன்னுருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறான். நெனச்சு பார்த்து அவங்க அம்மா இறந்து போனது எல்லாத்தையும் அவன் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். ரீவைண்ட் பண்ணி பார்த்து, "அம்மா, சாரிம்மா. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருந்தேன். எந்த ஆல்பா பவரையும் எந்த சிச்சுவேஷன்லயும் யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மான்னு" சொல்லிட்டு, அந்த ஆல்பா பவர வந்து அவன் யூஸ் பண்ண போறாமான்னு சொல்லிட்டு, ஒரு ஆல்பா பவர் அவனுடைய ஆல்பா பவர் யூஸ் பண்ணுவான். என்ன ஆல்பா பவர்ன்னு பார்த்தா, ஒரு பிளாக் ஹோல் ஓப்பன் ஆகும். அந்த டிராகன் எவாவோட வயிறு ஃபுல்லா அங்கங்க பிளாக் ஹோலா வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராகன வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து தின்னுட்டே வரும். கடைசியில அந்த பிளாக் ஹோல் தின்னு ஒரு பெரிய ஹோலா வந்து பாலா வந்து பிளாக் ஹோல் வந்து அந்த அந்த ப்ளூ கலர் பாலா மாரி தான் அந்த ப்ளூ கலர் பால் அப்படியே வெடிக்குது. என்னடா வெடிக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அதுலேருந்து வரான். புதுசா பொறந்து வர மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பால்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம், கொஞ்ச நேரத்தில மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹோல்லேருந்து ஏதோ ப்ளூ கலர்ல ஹோல் வருது கையில. திரும்பி பார்த்தா அந்த எவன் வந்து, "நீ தானே என்ன அன்னைக்கு வந்து முழுங்குன. என்ன முழுசா சாப்பிட்டு முழுங்குன நீ தானே வா. இப்ப நீயா நானா பார்த்துடலாம்ன்னு" சொல்லிட்டு அவன சண்டைக்கு கூப்பிட்டு பயத்துல நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு ஓடுறான். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா அது கனவு. பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பியும் அவன் கையிலேருந்து ப்ளூ கலர்ல லைட் மாரி வந்து ஹோல் விடுது. அந்த ஹோல்லேருந்து ஒரு குட்டியா ஒரு டிராகன் மாரி கியூட் டிராகன் ஒண்ணு வருது. அது வந்து பேசுது. "ஏய்! என்னை எதுக்குடா சாப்பிட்ட? என்னைய எதுக்குடா சாப்பிட்ட?" "நான் சாப்பிட்டேனா? எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியாது" நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் தான் அந்த எவா சொல்லுது. "ஏய்! அன்னைக்கு சண்டை நடக்கும்போது நீ தானடா என்ன சாப்பிட்ட. அதனால தானே நான் குட்டியாயிட்டேன். நீங்கலாம் என் உருவத்தோட நீங்கலாம் குட்டியா இருந்தீங்கடா. அன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உனக்குள்ள வந்துட்டேன். உன் குட்டி உடம்புல எனக்கு இருக்கவே புடிக்கல. ஒழுங்கா என் உடம்ப திருப்பி குடுன்னு" சொல்லிட்டு அவன்ட்ட சண்டை போடுது. நம்ம ஹீரோ, "ஏய்! உன்னால தான் இன்னைக்கு நெறைய எங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் செத்தாங்கன்னு" சொல்லிட்டு அவனும் அத அடிச்சு அத கசக்கி புழியிறான் அத. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. குட்டிய தூக்கி அவன் பின்னாடி முதுகு பின்னாடி மறைச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. "எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு" கேட்குறாங்க. "நானா? நீங்க யாரு?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். "என்ன தெரியலையா? சாரி தூங்கி எழுந்தேனா, அதனால நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரியும். சரி இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் கழிச்சு இப்ப தான் எந்திரிக்கிற. எப்படி இருக்கீங்க?" "என்னது ரொம்ப வாரம் ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க?" "ஆமா. நீங்க ரொம்ப நீ பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்க. இது வந்து இது நம்ம ஸ்கூலோட 8த் ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஸ்கூலோட ஹாஸ்பிட்டல் இது. இங்க தான் நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி" அப்படின்னு சொல்றான். "அன்னைக்கு நீ என்ன உள்ள அனுப்பிட்டு போன. அன்னைக்கு உள்ள அந்த ஷெல்ட்டருக்குள்ள என்ன அனுப்புனதுக்கப்புறம் வெளிய என்னதான் ஆச்சு? அந்த எவன் எங்க போச்சு? உனக்கு எதனா தெரியுமா? நீ தான் அங்க என்ன நடந்துச்சு தெரியும்." நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு, "அன்னைக்கா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா, "எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அது ஹீரோயின் இல்ல. அந்த எவா வந்து எங்க போச்சுன்னே தெரியல. நம்ம ஸ்கூல சுத்தி அட்டாக் பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பையன் வந்தான். அந்த எவா கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. அந்த பையன் யாரு? அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல." அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த குட்டி டிராகன் வந்து அவனுக்குள்ள புகுந்து அவன் மைண்ட்ல வந்து அவன்ட்ட பேசிருக்கு. "ஏய்! நீ தானே இப்படிலாம் பண்ண. சொல்றா ஏன்டா எதுவுமே தெரியாத மாரி நடிக்கிறன்னு" சொல்லிட்டு அவன் தலையில வந்து பேசிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு மாரி பண்றானா, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்ல லைட்டா தலை வலிக்குது" அப்படின்னு. அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில தயங்கி நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாரி ஈவா கூட நான் தான் சண்டை போட்டு, அந்த ஈவாவ வந்து நான் தான் இந்த மாரி டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஷாக்கு. "என்ன சொல்ற? எனக்கு புரியல" அப்படின்னும்போது, அவன் கையில அந்த ஆல்பா பவர் யூஸ் பண்ணி அந்த கையில அந்த குட்டி டிராகன வர வைக்கிறான். அத பார்த்ததும் "இதுதான் அந்த ஈவா. அத நான் சாப்பிடவே அது எனக்குள்ள பூந்துக்குச்சு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக்கா பார்க்குறா. ஷாக்கா "இது என்னால நம்ப முடியல. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் சீரியஸா கேட்குறேன்." அப்ப வெளிய வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. நம்ம குட்டி மான்ஸ்டர் வந்து அத நோட் பண்ணிருது. ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு கோவத்த கெளப்பாத. நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற.
இப்ப என்ன நெனச்சு நீ சொல்லனா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க ஐஸ் எவாவ யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம குட்டி மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, "உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கங்க. நம்ம இங்கேருந்து இப்ப வெளிய போயே ஆவணும்." திடீர்னு கண்ணாடி உடைச்சுட்டு ஒரு எவா உள்ள வருது. அத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஐஸ் ஆல்பா பவர யூஸ் பண்ணி அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு மாரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்க. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, "டேய் இங்க பார்றா! உன்னால தான நானும் இங்க மாட்டிக்கிறேன். இப்ப உனக்குள்ள இருக்கிறதுனால நானும் இப்ப இங்க சாவப் போறேன்டா. நீ என்ன கொல்லவே இந்த எவன் இங்க வந்திருக்கடா." அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை வாங்குது. நம்ம ஹீரோயினால ரொம்ப நேரம் அந்த ஐஸ் வால வச்சு அந்த எவாவ சமாளிக்க முடியல. அந்த எவா வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஐஸ் வால உடைச்சிருது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஐஸ் வால உடைச்சிட்டா மட்டும் உன்னால எங்கள ஜெயிச்சிட முடியாது. என்கிட்ட இன்னும் நெறைய பவர் இருக்கு. இப்ப பாருன்னு" சொல்லிட்டு அவங்களோட ஐஸ் ஆல்பாவ யூஸ் பண்ணி அந்த எவாவ அட்டாக் பண்றாங்க. எப்படி இருக்கு நம்ம அட்டாக்கு? நீ ஒரு எவா இல்ல. எத்தன எவா வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அத அட்டாக் பண்ணிட்டு சொல்றாங்க. அந்த எவா திரும்பவும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம திரும்பியும் அவங்கள அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோயின் ஷாக்கா பயந்து போய் நிக்கிறாங்க. இப்ப அந்த எவா வந்து இப்ப ஹீரோயின அட்டாக் பண்ண போது. உடனே நம்ம குட்டி மான்ஸ்டர் வந்து, "ஏய் இதான்டா நல்ல சான்ஸ். வாடா அந்த பொண்ண அட்டாக் பண்ணும்போது நம்ம ஓடிடலாம். வாடான்னு" சொல்லி ஹீரோவ கூப்பிடுது. இது எல்லாத்தையும் கேட்காம நம்ம ஹீரோ வந்து போய் ஹீரோயினுக்காக அந்த எவா கூட சண்டை போடுறாரு. இத பார்த்துட்டு அந்த குட்டி மான்ஸ்டர் வந்து, "ஏய் பைத்தியக்காரா! என்னடா பண்ற? அது உன்ன கொன்னுடும். உன்ன கொன்னுட்டா நானும் செத்துருவேன்டா" அப்படின்னு கத்துறது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "வேணாம் நீ அப்பால போயிடு. உன்கிட்ட எந்த ஆல்பா பவரும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு எந்த ஆல்பா பவரும் தேவையில்ல. எனக்கு ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு கை பார்த்துடணும். பரவால்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றான். உடனே நம்ம ஹீரோ குட்டி மாஸ்டர் என்ன சொல்றான்னா, "இத ரொம்ப நேரம் இங்கேயே வச்சு சண்டை போட முடியாது. இது வந்து ஹாஸ்பிட்டலு. ஸோ இத எப்படியாவது வெளிய கூட்டு போணும். இங்க இருந்தா மத்தவங்களுக்கு தான் ஆபத்து" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ட்ரீய பார்க்குறான். மாஸ்டர் என்ன சொல்றான், "அந்த மரத்துக்கு அந்தாண்ட கூட்டி போயிடலாம் வான்னு" சொல்லணும். அந்த மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, "ஏய் இடியட்! இது எனக்கும் உடம்பு. உனக்கு மட்டும் இல்ல. ஒழுங்கா நான் சொல்றத கேளுன்து" நம்ம ஹீரோ இது எதையும் கேட்காம உடனே ஜம்ப் பண்றான் அந்த மரத்துக்கு. "ஏய் குட்டி மான்ஸ்டர் வானத்துல பறக்கிறது எப்படி இருக்கு? ஆ மயிரு மாரி இருக்கு. நீ மட்டும் என்ன இப்ப சேஃபா லேண்ட் பண்ணல. உனக்கு அவ்வளோதான்னு" சொல்லிட்டு ஹீரோவ குட்டி மான்ஸ்டர் வந்து திட்டுது. நம்ம ஹீரோவும் அவனோட ஆல்பா பவர யூஸ் பண்ணி பொறுமையா சேஃபா லேண்ட் ஆவுறான். அவங்க பிளான் பண்ண மாரியே அந்த எவாவும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கீழ வந்துருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எவாவ பார்த்து பயந்து ஓடுறாங்க. இப்ப அந்த குட்டி மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, "இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. உன் பாடிய என்ட்ட குடுத்துரு. அத வந்து நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அத மொறச்சுட்டேன். "எதுக்கு? உன்கிட்ட என் பாடி குடுத்துட்டு திரும்பியும் அப்பாவி மக்கள நீ வந்து அழிக்க போறியா? என்னால முடியாது. உன்னால என்ன முடியுமோ அத பார்த்துக்கோ" அப்படின்னுது. நம்ம குட்டி மாஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டு, "இப்போ உனக்கு வேற வழியே இல்ல. நீ என்கிட்ட உன் பாடி குடுத்து தான் ஆவணும்" அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து, "சும்மா இரு. ஆல்ரெடி நீ எவாவா இருக்கும்போது நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்க ஊரையே அழிச்ச. எத்தன பேர நீ டெஸ்ட்ராய் பண்ண. அதெல்லாம் எதுவும் மறக்க மாட்டேன். கம்முனு வான்னு" சொல்லி ஹீரோ வந்து அத திட்டுறான். குட்டி மாஸ்டர திட்டுறான். அந்த எவா அவங்கள தொரத்திட்டே வருது. திடீர்னு ஹாஸ்பிட்டல் வெளிலேருந்து ஒரு லேடி வராங்க. உடனே அந்த எவா வந்து அவங்கள அட்டாக் பண்றதுக்கு அவங்க பக்கம் திரும்புது. நம்ம ஹீரோ வந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு குட்டி எவாட்ட கேட்குறான். நம்ம குட்டி எவா என்ன சொல்லுதுன்னா, "சாவறதுன்னா தனியா போய் சாவுடா. என்ன ஏன்டா கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ மொறைக்குது. உடனே நம்ம ஹீரோ அத புடிச்சு கசக்கி அடிக்கிறான். உடனே குட்டி எவன் வந்து ஆள விட்றான்னு சொல்லிட்டு அவனோட கைக்குள்ள போயிருது. உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான்னா, அவனோட ஆல்பா பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்பா பவர கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி அந்த எவாவ டெஸ்ட்ராய் பண்ணிர்றான். அந்த ஆல்பா பவர யூஸ் பண்ணவே நம்ம ஹீரோக்கு வந்து மயக்கம் வந்து மயங்கி விழுந்துடுறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஓடியாந்து வந்து "ஜூ" அப்படின்னு கத்திட்டே ஓடியாராங்க. ஓடியாந்து வந்து அவன தூக்கிட்டு போறாங்க. உடனே நம்ம ஜூ வந்து மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறான். "நான் எங்க இருக்கேன்? நீங்க யாருன்னு?" கேட்குறான். அப்போ வந்து டீ எடுத்து வந்து குடுத்து, "நான் தான் கம்னர் ஆஃப் அக்காச்சி ஸ்கூல். இது வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து அக்காச்சி ட்ரெய்னிங் ஃபோர்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம இருக்கோம்." உடனே நம்ம ஹீரோயின் உட்கார வரா. ஹீரோயின பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே புன்னகை தான். "நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆவலையே?" "நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க?" ஐ அம் ஃபைன்" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிய ஒரு லேடி வருவாங்கல்ல, அவங்க திடீர்னு உள்ள வராங்க. உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "நீங்க என்ன பண்றீங்க இங்க?" உடனே அவங்க தேங்க் யூ சொல்றாங்க. "தேங்க் யூ ஜூ. நீ தான் என்ன காப்பாத்துன. எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வந்து அக்காச்சி ஸ்கூலோட ரேங்க் ஹோல்டர்." உடனே நம்ம கமாண்டர் வந்து அவர் கையால செஞ்சு எடுத்து குக்கீஸ் எடுத்துட்டு வராரு. அதெல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூ வந்து டீயே எடுத்து குடிச்சு பார்த்துட்டு, "நல்லா இல்ல. அப்படின்னு டீ மொத்தத்தையும் துப்பிடுறான். கீழ துப்பிடுறான். உடனே நம்ம கமாண்டர் என்ன பண்ணாருன்னா, அவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிட்டு, நம்ம ஜூ கிட்ட தனியா பேசுறாரு. அப்புறம் அவரோட கத்தி எடுத்து நம்ம ஜூவோட கழுத்துல வச்சு, "உண்மைய சொல்றா. யார் நீ? உன்கிட்ட எந்த ஆல்பா பவரும் இருக்க மாரி தெரியல. நீ எப்படி அந்த எவாவ டெஸ்ட்ராய் பண்ண? உண்மைய சொல்லுன்னு" கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாரு. உடனே அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து,
கமாண்டர் என்ன பண்ணுறீங்க? அவன் கழுத்துலேருந்து கத்தி எடுங்கன்னு ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. உடனே கமாண்டர் வந்து கழுத்துலேருந்து கத்தி எடுத்துட்டு வெளியே போகிறாரு. அப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே ஹீரோ காப்பாற்றுவாங்கல்ல, அவங்க பேர் வந்து ஓரியன். அவங்க உள்ள வராங்க. என்ன ஜூ, நான் வீல் சேர்லேயே உட்காந்துக்கிறதுனால என்னை பார்த்தா ரேங்க் ஹோல்டர்னால நம்ப முடியலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் கட்டியிருக்க அந்த துணியை கழட்டுறாங்க. அவங்க கண் எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ரைட் சைடு கண், லெஃப்ட் சைடும் எல்லோ தான். ஆனால் அந்த ரைட் சைடு மட்டும் டீப் எல்லோவாக இருக்கும். அவங்க ஹீரோவை ரொம்ப நேரமாக உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களோட பவர், ஆல்பா பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களோட பவர் என்னன்னு அப்சர்வ் பண்ணுறது தான். உடனே நம்ம ஓரியன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோக்குள்ளே பூந்து அவன் ஆல்பா பவர் என்னன்னு செக் பண்ண போவாங்க. உள்ளே அவனோட இன்சைட் போயிட்டு உள்ளே டீப்பாக போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு பிளாக் ஹோல் தெரியும். என்ன பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு அந்த ஓரியன் வந்து அது கிட்ட போவாங்க. உள்ளே போக தான் அந்த என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி வந்து ஓரியன் இசுக்க ஆரம்பிக்கும். அவங்களால அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியல. அவங்களும் என்னை காப்பாற்றுங்க, என்ன பண்ணுங்க, நான் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னவோ பண்ணி தப்பிக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அது வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து ஓரியனையும் உள்ளே இழுத்துரும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு எவாவை பண்ணியிருப்பார்ல, அந்த எவாவும் அந்த பிளாக் ஹோல் உள்ள தான் இருக்கும். அந்த எவா என்ன பண்ணுன்னா, நம்ம ஓரியன் கிட்ட வந்து நம்ம ஓரியனை முழுங்கிடும். உடனே ஓரியன் வந்து கத்திக்கிட்டே கண்ணை திறக்கிறா. நம்ம ஒகாயா ஹீரோயின் வந்து என்னாச்சு ஓரியன், என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம கமாண்டர் வந்து டீ குடிமா, கொஞ்சம் காம் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாரு. ஓரியன் டீ குடிச்சிட்டு நமக்கு எதுவும் ஆகலையா, நம்ம உயிரோடு தான் இருக்குமான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. நம்ம கமாண்டர் வந்து என்னம்மாச்சு, அவனுக்குள்ளே போனியா, அப்சர்வ் பண்ணியா, அவனோட ஆல்பா எபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் கமாண்டர், அவனோட ஆல்பா எபிலிட்டி நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து ஒரு பிளாக் ஹோல். அவன் பாடிக்குள்ளே ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குது. அதுதான் அவனோட ஆல்பா எபிலிட்டியே. அது மட்டும் இல்லை கமாண்டர், அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இருந்த மாதிரி இவன் ஒரு எவாவை ஏதோ டெஸ்ட்ராய் பண்ணது உண்மை தான். அந்த பிளாக் ஹோல் உள்ள அந்த எவாவையும் நான் பார்த்தேன்னு ஓரியன் சொல்ல, நம்ம கமாண்டர் என்ன பண்ணாருன்னா, அவரோட கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கழுத்தில் திரும்பவும் வைக்கிறாரு. வச்சுட்டு, டே ஜூ, அந்த எவாவை வச்சு என்ன பண்ண போகிற? உன் பிளான் தான் என்ன? உன் ஆல்பா பவரை வச்சு நீ நீ என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்காதடா. உன்னை விட நான் பெரிய பெரிய ஆல்பா பவரை பார்த்துட்டேன். உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கமாண்டர் சொல்ல, நம்ம ஜோ வந்து அந்த அவர் கையில் இருக்க கத்தியை டைட்டாக பிடிச்சிட்டு, ரத்தம் வர அளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு, சார், நீங்கள் வேணால் ஆல்பா வச்சுட்டு உயிர் வாழலாம். எனக்கு வாழ்கிறதுக்கு ஆல்பாவே தேவையில்ல சார். நான் ஆல்பா இல்லாமலே வாழன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு கமாண்டர்கிட்ட பேசுகிறான். உடனே கோவமான நம்ம கமாண்டர் கத்தி எடுத்து ஜோவோட வயிற்று பொழந்துட்டாரு. உடனே ஓரின் வந்து என்ன கமாண்டர் பண்ணுறீங்க, அவனை விடுங்கன்னு சொன்னதுக்கு, இவனை அப்படியெல்லாம் விடக்கூடாது, இவனை விட்டா இவனும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் எவாவும் சேர்ந்து நம்ம ஊரையே அழிச்சிடு ஓரியன், நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஓரியன்ட்ட சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்குள்ள இருந்த அந்த ஆல்பா பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அதை பார்த்துட்டு நம்ம கமாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஸ்குவாடில் வந்து ஒரு பவரை உருவாக்குறாரு. அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோக்குள்ளே இருந்த அந்த எவா என்ன பண்ணுதுன்னா, நம்ம கமாண்டரோட கத்தியவே முழுங்குது. முழுங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கண்ணை திறந்து கமாண்டரை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஒன்று சொல்கிறான். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, என்னால் ஆல்பா பேட்டி இல்லாமல் இருக்க முடியும். நம்ம ஹீரோவை பார்த்ததும் நம்ம கமாண்டரு, ஓரியனு, ஹீரோயின் எல்லாருமே ஷாக்காக வராங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த எவோவை எப்படி அழிச்சோன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறான். உடனே அந்த குட்டி மான்ஸ்டர் வந்து, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு என்ன பேர் அவனோட கைக்குள்ளே திரும்பி போயிடுது. உடனே நம்ம கமாண்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தம்பி ஜூ, நான் வந்து உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ வந்து அந்த எவாவை கண்ட்ரோல் பண்ணி உனக்குள்ளே வச்சிட்ருக்க. ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு எவா. அது திரும்பவும் வெளியே வந்தால் மற்றவங்கள அட்டாக் பண்ணுமா, உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நான் செக் பண்ணேன். அதில் நீ பாஸ் ஆகிட்ட. இப்போ நீ வந்து டாப் ரேங்கர், அக்காச்சி ஸ்கூலில் வந்து நீ டாப் ரேங்கராக இப்போ நீ இருக்கலாம். நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் சொல்ல, நம்ம ஜோ சந்தோஷத்தில் வந்து கையை தூக்கி, இன்னும் சார், இன்னும் எனக்கு எத்தனை டெஸ்ட்டு வேணாலும் வைங்க, நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கையை தூக்கி சொல்கிறான். உடனே நம்ம கமாண்டர் வந்து, வெல்கம் பேக் டு அவர் ஸ்கூல் ஜோ. இந்த தடவை நீ ஒர்க்கராக இல்லை, ஒரு டாப் ரேங்கராக நம்ம ஸ்கூலில் வர. உடனே அங்கேருந்தா நம்ம ஓரியனுக்கும் ஹீரோயினுக்கும் அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே நம்ம கமாண்டர் வந்து ஹீரோவோட ஷர்ட் அந்த இது நவுத்திட்டு அவர் ஸ்குவாடில் கட்டின அந்த காயத்தை பார்க்குறாரு. பார்த்தா அது ஆல்ரெடி அதுவாகவே ஹீல் ஆகிட்டுருக்கு, எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஹீல் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உக்காயா, நீ தான் இதுக்கப்புறம் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கணும். அப்புறம் ஓரியன், நீ வந்து நீ வேறு கிளாஸ் தானே, ஆனால் இப்போலேருந்து நீயும் இந்த கிளாஸ் தான். நீயும் உக்காயாவும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கமாண்டர்ஸ் ஆர்டர் போடுறாரு. நம்ம ஓரியன் வந்து, என்னது ஜூவை நாங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க.
உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து ஓரியன் உன்னால ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம கமாண்டர் வந்து ஒக்காயாவ தனியா கூட்டிட்டு வந்து சொல்றாரு. "இங்க பாரு ஒக்காயா, அ அவனுக்குள்ள வந்து ஒரு எவா இருக்கு. சப்போஸ் அந்த எவா வெளிய வந்துச்சுன்னா, எந்த இது எந்த விதமான யோசனையும் இல்லாம அவனோட ஆல்பா எபிலிட்டிய யூஸ் பண்ணி 2 பேரையுமே அழிச்சிடு. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான ஆல்பான்னு" சொன்னது. என்னது? ஆல்ரெடி அந்த எவாவ நான் என் ஆல்பா எபிலிட்டிய வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன் கமாண்டர். பட் இருந்தாலும் அதால என்னால அத வந்து சமாளிக்க முடியல அப்படி சொன்னதும் நம்ம கமாண்டர் வந்து, "எனக்கு தெரியும். உன்னால அந்த எவாவ அழிக்கிறது கஷ்டம்னு. அதனால அந்த நம்ம ஜூ உடம்புலேருந்து வெளிய வரதுக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறி எதனா இருந்தா அந்த எவா 2த்தையும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடு. இது உனக்கு ஈஸியா இருக்கும்னதும், நம்ம ஹீரோயின் ஒரு தடவ ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஹீரோவ திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோவ பார்த்து அவன் இவங்கள காப்பாத்தணும்னு தான் நெனச்சு பார்க்குறாங்க. நெனச்சு பார்த்துட்டு, "ஓகே கமாண்டர். நீங்க சொல்றபடியே செய்றேன். அந்த எவா எதனா வெளிய வர மாரி இருந்தா, ஏன்னா அட்டகாசம் பண்ற மாரி இருந்தா, நான் 2 பேத்தையும் கொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனச கல்லாக்கிட்டு கமாண்டர் கிட்ட சொல்றாங்க. இப்போ வந்து கமாண்டர் வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்ட்டு, "இங்க பாருங்க. என்னதான் வந்து அந்த எவாவ டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தாலும், வந்து இன்னும் பேசிக்கா எதையுமே கத்துக்கல. அவன கூட்டு போய் ஸ்டார் எலிமினேஷன் கத்துக் குடுங்கன்னு" சொல்லிட்டு கமாண்டர் சொல்றாரு. உடனே நம்ம அடுத்த நாள் வந்து 8த் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல வந்து நிக்கிறான். அங்க பார்த்தா யாரையுமே ஆள காணோம். ஒருவேள நம்ம தப்பான பிளேஸுக்கு வந்துட்டோம்னு நெனச்சுட்டே இருக்கும்போது, நம்ம ஓரியனும், ஹீரோயினும் வெளிய வராங்க. "ஹாய் என்ன குளிச்சுட்டியா? இவ்ளோ லேட்டா வர?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் சிரிச்சுட்டே ஓரியன பார்க்குறான். ஓரியனுக்கு பார்த்தா அவங்க வீல் சேர் இல்லாம நல்லா தான் நிக்கிறாங்க. "என்ன ஓரியன் உனக்கு வந்து சரியாச்சுன்னு?" கேட்கும்போது, "ஆமா, நம்ம கமாண்டர் தான் ஒரு ஸ்பெஷல் ஆல்ஃபா பவர் யூஸ் பண்ணி என் கால சரியாக்கிட்டாரு. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, "பரவாயில்லையே! நம்மளும் சீக்கிரமா எல்லா ஆல்பா பவரையும் கத்துக்கணும். மாஸ்டர் மைண்ட் ஆகணும்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். உடனே நம்ம ஓரியன் என்ன பண்றாங்கன்னா, அந்த கையில இருக்க அந்த குட்டி மான்ஸ்டர, "ஏய் நீ என்ன அட்டாக் பண்ண. இப்ப அட்டாக் பண்ணு" சொல்லிட்டு அந்த குட்டி மான்ஸ்டர்ட்ட கேட்குறாங்க. உடனே குட்டி மான்ஸ்டர், "ஆட ஓடுறா சாமின்னு" சொல்லிட்டு அது அவன் கைக்குள்ளேயே திரும்பி போயிடுது. நம்ம ஓரியன் என்ன பண்ணான்னா, அவங்களோட 2 விரல வந்து ஹீரோவோட கையில இருக்க அந்த பிளாக் ஹோல் உள்ள விட்டு சும்மா ஆட்டி விளையாடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கத்துறான். "ம். என் கை ஒண்ணும் பொம்மை இல்ல. என்ன பொம்மை மாரி ட்ரீட் பண்ணாத. கைய எடுன்னு" சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஓரியன் என்ன சொல்றான்னா, அந்த உள்ள இருக்க அந்த ஹோல் உள்ள கை விட்டு இது பண்ணும்போது ஹார்ட் ஒரு மாரி ஃபாஸ்ட்டா பீட் ஆகுது. நல்லாருக்கு. திரும்பி அவங்க கைய உள்ள விட்டு இது பண்றாங்க. நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுன்னா, கடிச்சுட்டு, "ஏய் என் வீட்டுக்குள்ள கை விடாத. வெளிய கைய வெளிய எடுன்னு" சொல்லிட்டு கடிக்குது. உடனே நம்ம ஓரியன் என்ன கேட்குறாங்கன்னா, "ஜூ நான் உள்ள ஹோல்ல கை விடும்போது எப்படி இருக்குன்னு?" கேட்குறாங்க. ஓகே. இது இருக்கட்டும். எனக்கு எப்ப ஸ்டார் எலிமெண்ட் ட்ரெய்னிங் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோயினும், ஓரியனும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லிக்விட் ஒரு கரண்டில குடுத்து, "இத குடி ஜோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட குடுக்குறாங்க. அவனும் அத குடிக்கிறான். வாங்கி குடிச்சதுமே அவன் தொண்டை ஒரு மாரி பண்ணுது. அவன் கையில வச்சுன்னு கத்துறான். நம்ம ஹீரோயின் ஒரு மாரி பாவமா பார்க்குறாங்க. நம்ம நம்ம ஓரியன் என்ன பண்றாங்கன்னா, சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. நம்ம நம்ம ஜோ உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ் பவர் வருது. நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, "ம். இதான் ஸ்டார் எலமெண்ட்டா?" உடனே நம்ம ஓரியனுக்கும், ஹீரோயினுக்கும் ஒரே சந்தோஷம். ஆமா, இதுதான் ஸ்டார் எலமெண்ட்ன்னு சொல்றாங்க. நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, "நான் கூட இந்த ஸ்டார் எலமெண்ட் வந்து ஹாட் வாட்டர்ல தான் கிடைக்கும்னு நெனச்சேன். ஆனா எனக்கு அந்த ஸ்டார் எலமெண்ட் வந்து இந்த ட்ரீல தெரியுது. சுத்தி இருக்க நேச்சர்ல எல்லாம் ஸ்டார் எலமெண்ட் இருக்கிறத என்னால உணர முடியுதுன்னு" சொல்றான். அடுத்து என் ட்ரெய்னிங் என்னன்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். உடனே நம்ம ஓரியனும், ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, "கொஞ்ச நேரம் நீ வந்து ஹாட் வாட்டர்லயே கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஹாட் வாட்டரா? எதுக்கு? இதான் உங்க ட்ரெய்னிங்கான்னு கேட்கான். உன்ன நீயே அப்சர்வ் பண்ணிக்கிறது. உன்ன பத்தி நீ அப்சர்வ் பண்ணிக்கிறது ட்ரெய்னிங் தான். போய் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ஜோ, ச்சே! இதெல்லாம் ஒரு ட்ரெய்னிங்கான்னு சொல்லிட்டு புலம்புறான். நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுறான், அந்த ஹாட் வாட்டர்லாம் குடிச்சு, வாவ்! இந்த ஹாட் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கடுப்பேத்திக்குது நம்ம ஜோவ. நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, அந்த குட்டி மான்ஸ்டர அடி பொளக்குறான். இந்த பக்கம் இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோயினும், ஓரியனும் ஹாட் வாட்டர்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த ஹாட் வாட்டர்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும். ஆனா, நம்ம குட்டி மாஸ்டர் என்ன பண்ணுவான், ஜாலியா நீந்தி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, அந்த ஹாட் வாட்டர கையில அந்த ஹோல்ல மொண்டு பார்க்குறான். திடீர்னு அவன் முன்னாடி வந்து, "டு யூ வாண்ட் யுவர் ஸ்டார் எலமெண்ட்ன்னு" சொல்லிட்டு வருது. எஸ் குடுக்குறான். உடனே அவன் பயங்கரமான ஒரு ஸ்டார் எலமெண்ட் பவர் அவன்லருந்து அப்படியே மேல வானத்துக்கு போகுது. அத பார்த்துட்டு ஹீரோயினும், ஓரியனும் வராங்க. "எங்கள கேட்காம எதுக்கு யூஸ் பண்ண?" "சாரி தெரியாம யூஸ் பண்ணிட்டேன்னு" நம்ம ஜோ நிக்கிறான். அடுத்த நாள் என்ன பண்ணான்னா, நம்ம ஜோ வந்து பயங்கரமா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு அக்காச்சி ஸ்கூல்ல போறான் ஜாலியா.
அங்க நம்ம ஹீரோயின் வெட்கப்பட்டுட்டே நிக்கிறான். நம்ம ஓரியன் என்ன பண்ணான்னா, "குட் மார்னிங் ஜோ" அப்படின்றான். ஜோ என்ன பண்ணான்னா, அவன் கூட பேசிட்டே நடந்து போறான் ஸ்கூல் உள்ள. நம்ம ஹீரோயின் உட்காந்து என்ன பண்றாங்கன்னா, திட்டுறாங்க திரும்பியும் ஜோ. "நீ யார கேட்டு வந்து அந்த ஸ்டார் எலமெண்ட் பவர யூஸ் பண்ணன்னு" சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ஜோ என்ன சொன்னான், "சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு சாரி கேட்குறான். "சரி வா, உன்னோட ட்ரெய்னிங் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இன்னும் உன்னோட பவர ஆட் பண்ணலாம் வான்னு" சொல்லிட்டு கூட்டு போறாங்க ஜோவ. உடனே நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, "எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய். நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு" சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு எங்கேயோ போறான். நம்ம ஹீரோயின் என்ன சொன்னா, "நில்றா" அப்படின்றாங்க. ஓரியன் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. "எனக்கு டைம் ஆயிடுச்சு பாய்ன்னு" சொல்லிட்டு எங்கேயோ நம்ம ஜோ போறான். நம்ம ஜோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அம்மாவ பார்க்குறான். அவங்க அம்மா ரொம்ப நாளாவே கோமால இருக்காங்க. வந்து பார்த்துட்டு, "அம்மா சாரிம்மா. நான் வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நான் அந்த ஆல்பா பவர யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சாரிம்மா. இந்த யூனிஃபார்ம் எப்படி எனக்கு நல்லா இருக்கா? சரி வரேம்மான்னு" சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல விட்டு கிளம்புறான். உடனே ஃபர்ஸ்ட் டேவே லேட்டான்னு சொல்லிட்டு ஓடுறான் நம்ம ஹீரோ. போற வேகத்துல நம்ம ஜோ என்ன பண்ணான்னா, ஸ்கூல் உள்ள வந்து ஒருத்தர இடிச்சிடுறான். யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் வம்பு வாங்குவான் பாரு. அந்த குப்பைய தூக்கி போட்டு, "நீலாம் அந்த குப்பை மாரி வேஸ்ட்டுன்னு" சொல்லிட்டு. அவன் வந்து நிக்கிறான். "ஏய் யூஸ்லெஸ்! நீ என்ன பண்ற இந்த ஸ்கூல்ல? அதுவும் யூனிஃபார்ம்னு" சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணவே எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ரேங்க் ஹோல்டரா நிக்க வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு என் யூனிஃபார்ம்னு" சொல்லிட்டு, "சரி வா நம்ம இனிமே ஃபைட் பண்ண தேவையில்ல. நம்ம இனிமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறோம்னு" சொல்லிட்டு கை குடுக்கலான்ட்டு போவான். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, "ச்சீ! உன் கூடலாம் நான் வந்து படிக்கிறதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த கைய தட்டிவுட்டு அவன் வந்து ஃபயர் ஆல்பா பவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். உடனே அத வந்து அவன் ஜோ கிட்ட யூஸ் பண்ண ஜோ ஓடுறான். சுத்தி ஒரே கூட்டமாங்கன்னு சொல்லிட்டு ஓரியனும், ஹீரோயினும் உள்ள வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா, அவன் வந்து நம்ம ஜோவ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கத்துட்டாங்க, "டேய் அவன் இப்ப தான்டா ஃபர்ஸ்ட் டே வரான். அவன என்னடா பண்றீங்கன்னு" சொல்லிட்டு கத்துறான். பின்னாடி நம்ம ஓரியன் வந்து அவ வாய பொத்தி, வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்னு" சொல்லிட்டு வாய பொத்துறான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட மொத்த ஆல்பா பவரையும் நம்ம ஜோ மேல யூஸ் பண்றான். நம்ம ஜோ ஓடிட்டே இருந்தவன் அவன் மேல அட்டாக் பண்ணி அவன் கீழ விழுறான். உடனே எல்லாம் ஷாக்கா பார்க்குறாங்க. அவன் கிட்ட போய், "ஏய் ஜோ! இன்னும் நீ சாவலயாடா நீ? இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவனோட ஆல்பா பவர யூஸ் பண்றான். நம்ம ஜோ அவன் கைய வச்சு அவன் பிளாக் ஹோல்ல காமிச்சதுமே பிளாக் ஹோல் வந்து மொத்த ஆல்பா பவரையும் இசுக்குது. உடனே அவன் என்ன பண்ணான், "டேய்! என்னடா பண்ண? எங்கடா என் ஸ்டார் எலிமெண்ட் பவர காணோம்ன்னு" சொல்லிட்டு அவன் ஜோவ அட்டாக் பண்ண போறான். உடனே நம்ம ஜோ அவனோட பிளாக் ஹோல்ல கைய இப்படி காமிச்சதுமே, அதுலேருந்து வர ஸ்டார் எலிமெண்ட் வந்து அவன தூக்கி அடிச்சுது வானத்துல. அத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறான். நம்ம ஓரியன் என்ன பண்றாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து உடைஞ்சு போய் ஓரமா உட்கார்ந்துர்றான். ச்சே! நம்ம ஆல்பா பவர தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சோமே! இப்படி ஃபர்ஸ்ட்டு நாளே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் நம்ம ஜோ. உடனே நம்ம ஜோ வந்து கிளாஸ் ரூம் உள்ள போறான். அங்க போனதுமே எல்லாம் அவன ஒரு மாரி பார்க்குறாங்க. அங்க இருந்த சார்ட்ட என்ன சொல்றான், "சாரி சார் நான் லேட்டா வந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். சார் என்ன சொல்றாங்கன்னா, "போ தம்பி நீ காலையில பண்ண ஃபைட்டுக்கும், இப்ப லேட்டா வந்ததுக்கும் உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. போய் உட்காருன்ட்டாங்க." அதுக்கப்புறம் நம்ம ஓரியன் என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா! நம்ம ஜோ ஃபர்ஸ்ட் டேவே என்டர்டெயின் பண்றான்றாங்க." நம்ம ஹீரோயின் வந்து ஜோக்கு பனிஷ்மென்ட்ட குடுத்தத நெனச்சு சோகமா இருக்காங்க. உடனே நம்ம ஓரியன் ஜோ கிட்ட போய், "ஹாய் ஜோ! எப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "நானா? ஏதோ இருக்கேன். இப்ப தான் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல வந்து என்ன கூப்பிட்டு பிரின்சிபல் வந்து திட்டி அனுப்புறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நம்ம ஓரியன் வந்து என்ன சொல்றான்னா, "ஆமா. வந்த மொத நாளே அதுவும் ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட் வந்து மொத நாளே ஒரு ஸ்டூடண்ட்ட போய் ஆல்பா பவர் யூஸ் பண்ணி அடிச்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "பரவால்ல விடு ஜோ. இன்னைக்கு நான் காலையில 2 விஷயத்த பார்த்து என் ஆட்ட பறி குடுத்துட்டேன். ஒண்ணு வந்து நீ அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ அப்சர்வ் பண்ண பாரு. இன்னொன்னு வந்து அந்த ஸ்டார் எலிமெண்ட்ஸ நீ யூஸ் பண்ணும்போதும்" அப்படின்னு சொல்றாங்க. அங்க குர்பாஷின்னு ஒரு பையன் வரான். ஒரு பையன் வந்து நம்ம ஜோக்கு கை குடுக்குறான். கை குடுத்து, "நீ இதுக்கு முன்னாடி இங்க கிளீன் பண்ணத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா அருமையா வேலை செய்வ. இப்ப நீ வந்து ஸ்டூடெண்ட்டா வேலை செய்றது எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கை குடுக்குறான். உடனே நம்ம ஜோ சிரிச்சுக்கிட்டு, "ரொம்ப தேங்க் யூன்னு" சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த கால்ல ஹீரோ கிட்ட ஃபைட் வாங்கினவன் வந்து பார்க்குறான். வந்து அவன் தலைய புடிச்சு இழுத்துட்டு போய், "டேய்! அவன் யாரு? அவன்ட்ட போய் பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்னு" சொல்லிட்டு அவன் தலையில கை வச்சு அவன் தலை மேலயே அடிக்கிறான். இத பார்த்து இந்த குருபாய்ன்ற ஒரு ஸ்டூடண்ட் வந்து இத பார்த்துட்டு உள்ள வரான். உள்ள வந்து அவனோட பவர யூஸ் பண்ணி அந்த காலையில ஹீரோ கூட ஃபைட் போட்டவன வந்து கீழ தள்ளுறான். "ஏன்டா நீ திருந்தவே மாட்டியாடா? அவனே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரான். அவன்ட்ட போய் சண்டை இழுத்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய் திட்டுறான் அவன். உடனே நம்ம கிருபாஜியும், ஜீவும் வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. உடனே நம்ம குருபாய் வந்து, "நீ இவன நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவன் எதனா பிரச்சனை பண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். உடனே எல்லாம் ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்றாங்க.
எல்லாருமே ரோட்ல இருந்து கீழ டவுனுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஓடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓடுறான். நம்ம ஓடி என்ன பண்ணான்னா, நம்ம ஹீரோ வந்து சியர் அப் பண்றான். "உன்னால முடியும் ஜோ! உன்னால முடியும் ஜோ! ஓடு ஓடுன்னு" சொல்லிட்டு சியர் அப் பண்றான். அப்புறம் எல்லாம் ஃபாரஸ்ட்ட ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம குருபாய் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க நம்மளோட நேச்சுரலையும் நம்மளால நெறைய ஸ்டார் எலமெண்ட்ட யூஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் காட்டுறான். சரி எல்லாம் ஓட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு திரும்பியும் எல்லாம் ஓடுறாங்க. எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல நம்ம ஹீரோ மட்டும் நின்னு குட்டி மாஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கான். ச்சே! ஸ்டூடெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி ஜாலியா இருந்தோம். ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியானோம். ஆனா, இப்ப ட்ரெய்னிங் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு நின்னு பேசிட்டே இருக்கான். அங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ட வந்து காட்டுப்பன்னி வந்து அட்டாக் பண்ணுது. அத வந்து நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அது நம்ம கிருபாச்சு. உடனே நம்ம ஹீரோ வந்து, "ஏய் அது என் ஃப்ரெண்டு. அவன எதுவும் பண்ணாதன்னு" சொல்லிட்டு கத்துறான். அவன் போய் அந்த காட்டுப்பன்னிய அட்டாக் பண்றதுக்கு போக, அவனோட ஆல்பா எபிலிட்டிய யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பன்னி மேல கை வைக்கிறான். திடீர்னு பார்த்தா அது ஒர்க் ஆவல. அந்த காட்டுப்பன்னி அவன தூக்கி அடிச்சிடுது. அப்புறமா தான் நம்ம குட்டி மாஸ்டர் வந்து அவன கலாய்க்குது. "என்ன என் பவர் வேணுமா? அவன அட்டாக் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "எனக்கு ஒண்ணும் பவர்லாம் தேவையில்ல. நானே பார்த்தேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திமிரா போறான். அந்த பிக்கு கிட்ட போய், சரி நம்ம ஆல்பா பவர் தான் யூஸ் பண்ண முடியல. நம்ம ஸ்டார் எலமெண்ட் பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்றான். அது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, கிருபாச்சி கூட்டுன்னு ஓடுறான், ஒடியாரான். அப்புறம் அந்த காட்டு பன்னிகிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டே இருக்காங்க. ஜூ வந்து கிருபாச்சிட்ட கேட்குறான், "உன்கிட்ட எந்த ஆல்பா பவர் இல்ல இருக்கு. ஆனா வந்து யவாஸ வந்து கொல்ற அளவுக்கு இல்ல. நார்மல் ஆல்பா பவர் தான் இருக்குன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஓடுறாங்க. அவங்க என்னதான் ஓடுனாலும் அவங்களால முடியல. மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல நின்னுடுறாங்க. அந்த பிக்கு வந்து அவங்கள தொரத்திட்டே வந்து அதுவும் பின்னாடி நிக்குது. இப்ப ஜூ கேட்குறான், "என்னால என் ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ண முடியல. குருபாச்சி நீ உன் ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ணு. என்ன பவர்ன்னு?" கேட்குறான். பார்த்தா அவனோட ஆல்பா பவர் வந்து ஒரு ஃபயரோ இல்ல ஐஸோலாம் கிடையாது. ஜஸ்ட் அது வந்து பபிள்ஸ் தான் அதோட ஆல்பா பவர். அவனோட ஆல்பா பவரு. உடனே குருபாச்சி சோகமா சொல்றான், "எல்லாருக்கும் நல்ல ஆல்பா பவர் இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் வேஸ்ட்டு. எல்லாரும் இத வச்சு என்ன கலாய்ப்பாங்க ஸ்கூல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்றான். உடனே நம்ம ஜூ ஆறுதல் சொல்றான். சின்ன வயசுல அவங்க அம்மா உனக்கு சொன்னத. நம்மகிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல. நம்மளால என்ன முடியுதுன்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து குருபாச்சிக்கு ஆறுதல் சொல்றான். சும்மா ஓரமா நின்னுட்டுருக்கும் அந்த பன்னி. அதக்கூட நம்ம ஜூ என்ன பண்ணுவான்னா, கல்லு எடுத்து அடிச்சு, அத அவன வேகமா கோவத்துல தொரத்திட்டே வந்து முதுகுலயே அந்த கொம்ப வச்சு ஒரு முட்டி தள்ளிடுது நம்ம ஜோவ. திரும்பி நம்ம ஜோ ஏந்திச்சு ஓடுறான். அந்த பன்னி திரும்பி தொரத்திட்டே வருது. இப்ப நம்ம கிருபாச்சி என்ன பண்றான்னா, அவனோட ஆல்பா பவரான அந்த பபிள்ஸ விடுறான். பார்த்தா அது வந்து அந்த பன்னியோட கால்லயும் ஒட்டிக்குது. அந்த பபிள்ஸ் வந்து அந்த பன்னியோட கால்ல ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. பூமியில வந்து பிசு பிசுன்னு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹைட்டா இருக்கிற மரத்து மேல ஏறி, அந்த காட்டு பன்னி மேல தாவி, அதோட ஸ்டார் எலிமெண்ட்ஸ் பவர இழுத்துட்டு இருக்கான் அவனுக்குள்ள. அதோட ஸ்டார் எலிமெண்ட் பவர அப்சர்வ் பண்ணி, அதையே அட்டாக் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. உடனே அந்த பிக்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அத கண்ணுல வந்து ஒரு பவர் இருந்தது. அந்த பவர வந்து ஒரு டைமண்டா மாறி கீழ விழுந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து கிருபாச்சி கிட்ட ஓகேவா நீன்னு கேட்கறான். நம்ம கிருபாச்சி வந்து, "சாரி என்னால தானே இது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பரவால்ல. நம்ம தான் இது பண்ணிட்டோமே. இப்ப பாரு நமக்கு வந்து டைமண்ட் ஒண்ணு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு தேங்க் யூ சொல்றான் நம்ம ஹீரோ வந்து கிருபாச்சிக்கு. கிருபாச்சியும், "தேங்க் யூவா? உன்னால தான் எனக்கு இது கிடைச்சது. தேங்க் யூன்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. இவங்க கூட வந்த மத்த ஸ்டூடண்ட்லாம் அவங்கவங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து ஸ்டோன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸ்டார் எலமெண்ட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. நம்ம குருபாய் வந்து இப்ப நம்ம ஹீரோவையும், கிருபாச்சியும் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் சேர்ந்து 10ஏ 10 தான் ஸ்டோன் வச்சிருக்காங்க. ஸ்டார் எலமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு. உடனே நம்ம குருபாய் வந்து புடிச்சு திட்டுறாரு. "இங்க பார் இது வந்து ஸ்கூல் சரியா? இங்க வந்து எல்லாருமே யவாஸ டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து அவங்களோட தனித்தனியான ஆல்பா எபிலிட்டி தான் யூஸ் பண்ணி அத டெஸ்ட்ராய் பண்ண போறோம். எதுக்கு நீங்க டீம்மேட்டா இது பண்றீங்க? அவங்கவங்க தனித்தன்மைய காட்டுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் திட்டுறாங்க குருபாய். "இந்த ஒரு தடவ நீங்க உங்க 2 பேரையும் பாஸ் போட்டு விடுறேன். அடுத்த தடவ இந்த மாரி எதனா பண்ணீங்கன்னா, எக்ஸாம ஃபெயில் போட்டு அடிச்சு உங்க 2 பேரையும் ஸ்கூல விட்டு தொரத்திருவேன்னு" மிரட்டுறாரு குருபாய். உடனே நம்ம குருபாய் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு. மார்னிங் வந்து எக்ஸாம் இருக்கு. எல்லாம் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாரு எல்லாரையும். உடனே எல்லாம் பஸ்ஸில போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நாளைக்கு வேற மார்னிங் வேற டெஸ்ட் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே! இந்த எக்ஸாமே கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணோம். நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! ஸ்கூலுக்கு வரும்போது பவர்லெஸ்ஸா இருந்தோம். அப்புறம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த எவாவோட பவர யூஸ் பண்றதா, யூஸ் பண்ணக்கூடாதான்னு ஒரே குழப்பமா இருக்கே! கமாண்டர் வேற அத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுன்னு நம்ம ஜூ வந்து யோசிச்சுட்டே போறான். அப்புறம் மனசுக்குள்ள திங்க் பண்றான். நம்ம அம்மா சொன்னது.
அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மகிட்ட என்ன பவர் இருக்குன்னு முக்கியம் இல்ல. நம்மளால என்ன முடியுதுன்னு தான் முக்கியம். ஸோ, நான் வந்து எவாவோட பவர் யூஸ் பண்ண போறதில்ல. நான் வந்து என்னோட ஸ்டார் எலமெண்ட் பவர இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, குட்டி மாஸ்டர் வந்து, "என்ன ஜோ என்ன சொல்ற? என் பவர நீ யூஸ் பண்ண மாட்டியா? நீ கண்டிப்பா என் பவர யூஸ் பண்ணுவ. நீ வேணா பாரு. அதுக்கான டைம் வரும். நீ கரெக்ட்டா போய் யூஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு, அது அப்படியே அவங்க கைக்குள்ளேயே திரும்பி போயிடுது. நம்ம ஜோ வெயிட் வெயிட்ன்னு சொல்றான். அதுக்குள்ள அந்த குட்டி மாஸ்டர் வந்து திரும்பி போயிடுது. ஒரு மார்னிங் ஆயிடுச்சு. பஸ்ஸும் வந்து கரெக்ட்டா வந்து நின்னுடுச்சு. எல்லாரும் பஸ்ஸ விட்டு இறங்குறாங்க. குருபாய் வந்து யார் யார் என்ன ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லுறாரு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குகை முன்னாடி நின்னுட்டு, "இதான் குகை. இந்த குகைக்குள்ள தான் நம்ம போறோம். இதுக்கு அப்புறம் தான் ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில தான் யவாஸ் இருக்கு. அடுத்த எக்ஸாம் அங்க தான்னு" சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம குருபாய் வந்து நம்ம கிருபாச்சிய வந்து கேள்வி கேட்குறாரு. "தம்பி கர்ச்சீப் வச்சுக்கங்கண்ணே. இப்ப நான் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லு. இப்ப நம்ம எங்க போறோம்? அங்க என்ன இருக்குன்னு" கேட்குறான். அதுக்கு நம்ம கிருபாச்சி என்ன சொல்றான்னா, "நம்ம போற இடம் வந்து மனிதர்கள் வாழ்ந்து இப்ப யவாஸ் ஆக்கிரமிச்ச இடம். அந்த காலனிக்கு தான் நம்ம போறோம்ன்னு" சொல்றான். நம்ம குருபாய் எல்லார்ட்டயும் என்ன சொல்றான்னா, "இப்ப அந்த யவாஸ வந்து நம்மளால மாடர்ன் வெப்பன்ஸால அழிக்க முடியாது. அதனால அதுகிட்ட பாம் யூஸ் பண்றது வேஸ்ட்டு தான். ஸோ நம்மகிட்ட இருக்க ஆல்பா எபிலிட்டி அப்புறம் ஸ்டார் எலிமெண்ட் பவர் வச்சு தான் நம்ம அத அழிக்க ட்ரை பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஓரியனோட ஸ்கார்ஃப கழட்டி, ஓரியன் வந்து யவாஸ பத்தி அப்சர்வ் பண்ண சொல்றாரு. உடனே நம்ம ஓரியன் அது கண்ணுல இருக்கிறத கழட்டிட்டு, கேவ பார்த்து அப்சர்வ் பண்றாங்க. அவங்க அத என்ன பார்க்குறாங்கன்னா, அங்க இருக்க யவாஸ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த யவாஸோட லீடர தேடுறாங்க. அந்த லீடர் பார்த்தா, அங்க இருக்க யவாஸையே தின்றான். அத பார்த்து ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம உ கிருபாயிட்ட சொல்றாங்க. உள்ள இருக்க யவாஸ வந்து இப்ப இருக்க நம்ம கரண்ட் ஃபோர்ஸால அத வந்து இது பண்ண முடியாது, டிஃபீட் பண்ண முடியாது. நமக்கு இன்னும் ஃபோர்ஸ் தேவைன்னா குருபாயிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம குருபாய் பக்கத்துல இருக்க ஸ்டூடண்ட்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஓரியன் வந்து உள்ள இருக்க யவாஸ்லாம் எஸ் லெவல் யவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்து எஸ் லெவல் யவாஸா அப்படின்னு லைட்டா பயப்படுறான். உடனே கிருபாச்சிட்ட ஜூ வந்து கேட்குறான், எஸ் லெவல்னா என்ன? ரேங்கிங்க பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னா, குருபாச்சி சொல்றான். நம்ம ரேங்கிங் வந்து ஏ, பி, சி, டி இந்த மாரி லைனா வரும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எஸ். எஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவலு. அது வந்து சூப்பர் லெவல். நம்ம கண்ட்ரிலயே கொஞ்சம் பேர் மட்டும் தான் எஸ் ரேங்கரா இருக்காங்க. ஸோ இந்த எஸ் லெவல் யவாஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு கிருபாச்சி வந்து ஜூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓரியன் சொல்றாங்க, அங்க இருக்க லீடர் யவா வந்து அதுக்கு பசிச்சதுன்னா அங்க இருக்க யவாஸே தின்னுது சொன்னோனே, அப்புறம் நம்ம குருபாய் சொல்றாரு, "ஓகே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு புரியுதுன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம குருபாய் என்ன சொல்றாருன்னா, "அங்க இருக்க யவாஸ்லாம் கொஞ்சம் மோசமானது. அத நம்ம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாம் அவங்கவங்க ஸ்டார் எலிமெண்ட் பவரையும் ஆல்பா ரெடியா இருங்க. அத இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறான் குட்டி மான்ஸ்டர் சொன்னது. ஒரு வேள குட்டி மாஸ்டர் சொன்ன மாரியே அதோட ஆல்பா எபிலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோமோ! வேற வழி இல்லையோ! ச்சே! தோத்தாலும் பரவால்ல. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கைய இப்டி தூக்குறான். அத பார்த்துட்டு, "என்ன ஜூ என்னாச்சுன்னு?" கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்லையே. சும்மா கைய இப்டி தூக்கி ஆட்டுனேன். பஸ்ஸுலயே வந்தேனா ஒரு மாரி இருக்கு கைன்னு" சொல்லிட்டு ஜூ சொல்றான். உடனே நம்ம உக்காயா என்ன சொல்றாங்கன்னா, "சார் நான் ஒரு எஸ் ரேங்கரா இருக்கேன். ஸோ இந்த டீம நானே லீட் பண்றேன் சார்ன்னு" சொல்லும்போது நம்ம குரூப் என்ன சொன்னா, "சூப்பர் உக்காயா. நல்லா பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம உக்காயா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேவ் முன்னாடி போய் அவங்களோட ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்றாங்க. அவங்களோட ஐஸ் ஆல்பாவ யூஸ் பண்ணதுமே, உள்ள எல்லாமே கேவுக்குள்ள எல்லாமே வந்து ஐஸ் கட்டியா மாறிடுது. உடனே நம்ம குருபா என்ன சொன்னான்னா, "பார்த்தீங்களா? இது மாரி தான் உங்க ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ணணும்." அப்பதான் நம்ம ஜூஸ் சொல்றான், "ஓ! இதுக்கு பேர் தான் எஸ் ரேங்க்கா? சரி, சரின்றான்." "ஒகாயா, நீ இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்ட. உள்ள இருக்க எஸ் கிளாஸ்ல யவாஸ டெஸ்ட்ராய் பண்ண நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எல்லார் கூடயும் உன் டீம்மேட் கூட சேர்ந்து, நம்ம எல்லாம் சேர்ந்து அக்காச்சி ஸ்கூலுக்கு வந்து பெருமைய தேடி தரணும்னு" சொல்லிட்டு குருபாய் சொல்றாரு. இப்ப எல்லாரும் அந்த கேவ் வழியா உள்ள போறாங்க, அந்த யவாஸ அழிக்க. இதுல வந்து அந்த உள்ள இருக்க யவா வந்து அவங்க லீடர்ட்ட போய் போட்டு குடுக்குது. இந்த மாரி ஹியூமன்ஸ் வராங்க நம்மள டெஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டு போட்டு குடுக்குது. உடனே அந்த அந்த உள்ள இருக்க லீடர் சொல்றாரு, "வரட்டும், வரட்டும். யார் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். வரட்டும் அவங்கள வரவிடுன்னு" சொல்லிட்டு சொல்லுது அது. வந்து அந்த கேவ் வழியா எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா பாதி மாஸ்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. மீதி ஃப்ரீஸ் ஆவாம சில யவாஸ் வந்து இவங்கள அட்டாக் பண்ண வருது. அது எல்லாம் அவங்ககிட்ட இருக்க ஸ்டார் எலிமெண்ட் பவரு மத்தபடி இந்த ஆல்பா எபிலிட்டி யூஸ் பண்ணி அத அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அட்டாக் பண்றத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான் நம்ம ஜூ. சரி எல்லாம் அட்டாக் பண்றாங்க. நம்ம மட்டும் சும்மாவே இருக்கன்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஜூ. சரி என்ன ஆனாலும் நம்ம ஆல்பா பவர் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்டார் எலிமெண்ட்ட வச்சு அவங்கள அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறான்.
உடனே நம்ம குருபா என்ன சொல்றாருன்னா, "ஒகாயா, ஓரியன் 2 பேரும் நல்லா கேட்டுங்க. இன்னும் உள்ள எவாசம் கொஞ்சம் ஹியூமனாய்ட்ஸும் இருக்க மாரி எனக்கு இன்னும் தெரியுது. வாங்க வேகமா போலான்னு" சொல்லிட்டு நம்ம குருபாய் சொல்றாரு. திடீர்னு அவங்க இருக்கிற கேவுக்குள்ள வந்து எர்த்குவேக் மாரி பூமி அதிருது. உடனே எல்லாம் என்னன்னு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஹோல் தெரியுது. அந்த ஹோல்னு அந்த ஹோல் கிட்ட போய் எல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு அந்த ஹோல்லேருந்து ஒண்ணு வெடிக்குது. எல்லாரும் அப்படியே பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹியூமனாய்டு வருது. அந்த எல்லா எவாஸோட ஹெட் வருது. எல்லாரும் அத பார்த்து பயப்படுறாங்க. உடனே நம்ம குருபாச்சில, ச்சே! எல்லா எவாவும் போச்சுட்டோம்னு நெனச்சா பார்த்தா இது எங்கேருந்தோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கிட்ட சொல்றான். நம்ம ஓரியன் வந்து உடனே ஷாக்கா பார்க்குறான். என்னடா இது! ஐஸ் அபிலிட்டியே உடைச்சிடுது. இது ரொம்ப பவரா இருக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க ஸ்டூடண்ட் வந்து, "ஏய் ஹியூமனாய்ட் இங்க பாரு. இந்த நான் இருக்கேன் உன்ன அழிக்கன்னு" சொல்லிட்டு அவனோட எவா பவர யூஸ் பண்ணலான்னு போகும்போது, அந்த ஹியூமனாய்ட் வந்து அவனையும் அட்டாக் பண்ணிருது. அத உடனே எல்லாம் வந்து பயந்து அந்த ஹியூமனாய்ட பார்க்குறாங்க. உடனே நம்ம குரூப்பா என்ன சொல்றாங்கன்னா, "யாரும் பேனிக் ஆவாதீங்க. நேத்து நம்ம கலெக்ட் பண்ண ஸ்டோன வச்சு எல்லாம் அத யூஸ் பண்ணி ஸ்டார் எலிமெண்ட்ஸ வர வச்சு அத அட்டாக் பண்ணலாம். யாரும் பயப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம குருபாய் வந்து எல்லாருக்கும் தைரியம் குடுக்குறாரு. எல்லாம் அவங்களோட ஸ்டோன யூஸ் பண்ணி ஸ்டார் எலிமெண்ட்ட யூஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. இருந்தும் அந்த ஹியூமனாய்டு வந்து எந்த பயமும் இல்லாம கேஷுவலா இருக்கு. அத பார்த்துட்டு உடனே நம்ம குருபாச்சி என்ன சொன்னோன்னா, "ஐயோ! என்கிட்ட வேற கம்மியான ஸ்டோன் தான் இருக்கே. நான் என்ன பண்ணுறதுன்னு" சொல்லும்போது குருபாய், "சரி நமக்கு வேற வழி இல்ல. இருக்கிறத வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும்னு" சொல்லிட்டு நம்ம குருபாய் சொல்றாரு. இங்க நம்ம குருபாய் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ ஜூவோட ஆல்பா வந்து வெளிய வர பாக்குது. அந்த ஹோல்லேருந்து அவன் கையில இருக்க ஹோல்லேருந்து ஒரு பவர் வருது. உடனே ஹீரோ பயந்துட்டு அந்த பக்கம் திரும்புறான். நம்ம குருபாய் ஒக்காயாவும் அத போய் அட்டாக் பண்றாங்க அந்த ஹியூமனாய்ட. நம்ம ஒக்காயா அவங்க ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த ஹியூமனாய்ட கால ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம குருபாய் அவரோட ஆல்பா யூஸ் பண்ணி அதோட தலைய கட் பண்ணிட்டாங்க. இத பார்த்து நம்ம ஜூ வந்து கத்துறான். "வாவ்! நீங்க சூப்பரா கட் பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் பின்னாடி. இன்னொரு பக்கம் அந்த ஹியூமனாய்ட் பார்த்தா பீஸா இருக்கு. அந்த ஹியூமனாய்ட்லாம் ஜாயின் ஆகி வருது. திரும்பி எல்லாம் பயத்தோட அந்த ஹியூமனாய்ட பார்க்குறாங்க. திரும்பவும் நம்ம ஜோவோட ஆல்பாபெட் ஆக்டிவேட் ஆகி அவன் ஹோல்லேருந்து திரும்பியும் லைட் வருது. திரும்பவும் நம்ம ஜோ வந்து அந்த ஹியூமனாய்ட பார்த்து அவன் கை தானாவே ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ணுறதுக்காக ஸ்டார்லாண்ட் யூஸ் பண்ணணும். நடுவுல இந்த ஒரு ஸ்டூடண்ட் மேல பட்டு அந்த ஸ்டூடண்ட் மயக்கம் போட்டுருவான். அந்த ஹியூமன் வந்து திரும்பி இப்ப அட்டாக் பண்ண பார்க்கும். உடனே நம்ம ஹீரோயின் உக்காயா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எலமென்ட் ஆல்பாபெட்ட யூஸ் பண்ணி அத அட்டாக் எவ்வளோ அட்டாக் பண்ணீங்களோ அந்த ஹியூமனாய்டுக்கு ஒண்ணுமே ஆவல. இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ரீஸ் ஆன மொத்த எவாஸும் இப்ப வந்துருச்சு. இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்கள சரவுண்ட் பண்ணிச்சு. எல்லாரும் ஷாக் ஆகி அந்த எவாஸ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹியூமனாய்டு சொல்லுது, "அப்பா! எனக்கு இன்னைக்கு சரியான சாப்பாடு மாட்டிக்கிச்சு. இவங்க எல்லாரையும் சாப்பிடணும்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லுது. இந்த எவாஸ் எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ வந்து அட்டாக் பண்ண போகுது. அதே மாரி தான் ஒரு எவன் வந்து நம்ம ஜோவ அட்டாக் பண்ண போம்போது வந்து அவன் கண்ணுல அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு நம்ம ஜூக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரியாம ஒரு மாரி நம்ம எங்க இருக்கோம்? கார்னர்ல இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்க பார்த்தா அவன் அட்டாக் பண்ணி அந்த அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க ஸ்பீசிஸ் வந்து அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. உடனே அந்த எவா சொல்லுது, "இப்ப கூட ஒண்ணும் இல்ல. என் உடம்ப குடுத்துரு. என் உடம்ப குடுத்துட்டனா உன்ன காப்பாத்திடுறேன். உனக்கு வேற வழி இல்லன்னு" சொல்லுது. உடனே அந்த எவா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்க்ரீன்ல வந்து நம்ம ஜூக்கு எல்லாத்தையும் போட்டு காட்டுது. அந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ எல்லாரையும் அந்த எவாஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு உடனே அந்த ஸ்க்ரீன்ல தெரியுது. அப்புறம் நம்ம ஒக்காயாவ காட்டுறாங்க. அந்த ஒக்காயாவ வந்து அந்த எவாஸ அட்டாக் பண்ணி வச்சிருக்குது. இப்ப அந்த எவா கேட்குது, "இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ உன் உடம்ப குடுத்துரு. எனக்கு ஒரு உடம்பு தேவை. நீ உன் உடம்ப குடு. நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன். இந்த பொண்ணு உனக்கு முக்கியம் தானேன்னு" கேட்கும்போது நான் ஜோ வந்து சொல்றான், "எடுத்துக்கோ. என் பாடி தானே உனக்கு வேணும்னு" சொல்லிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ என் பாடிய எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த எவா கிட்ட. நம்ம ஜோ வந்து எவா கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் கேட்குறான். "இது பாரு, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துற வரையும் தான் நீ வந்து எனக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்து பழைய நிலைமைக்கு போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவா கிட்ட ப்ராமிஸ் கேட்குறான். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீஷிஸும், "என்னோட ப்ராமிஸ எடுத்துக்கோ. நீ சொன்ன மாரி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன உடனே நான் பழைய ஸ்டேஜுக்கு போயிடுறேன்னு" சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குது. இந்த டிராகன் வந்து நம்ம ஜோவோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஜோவ அட்டாக் டிராகனையும் அழிச்சுட்டு, உடனே அந்த கைய மடக்கி பாக்குது. "அ இந்த ஹோல்ல தான் என்ன அடைச்சு வச்சிருந்தீங்கன்னு" சொல்லிட்டு அந்த கைய மடக்கி பழசெல்லாம் நெனச்சு பாக்குது அந்த டிராகனு. அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஜோவோட உடம்ப யூஸ் பண்ணி எல்லா எவாவையும் பீஸ் ஆக்குது. இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணத நம்ம ஜோ வந்து அவனோட கண்ணு வழியா பார்த்துட்டு இருக்கான். உடனே ஒரு பிளாக் ஹோல் வந்து நம்ம ஜோவ வந்து அப்சர்வ் பண்ண பாக்குது. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஐய்யயோ! நம்ம மாட்டிக்க போறோம். நம்ம எப்படியாவது திரும்பி நம்ம உடம்புக்கு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். இருந்தாலும் வந்து அவன் அந்த ஹோல்குள்ள மாட்டிக்கிறான். போனதும் ச்சே! இது ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வால்ல வந்து மாட்டிக்கிட்டோமே! எப்படியாவது நம்ம பழைய உடம்புக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பொலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் வந்து இருந்த எல்லா இவனையும் அழிச்சுட்டு, அந்த எவோவோட ஹெட்ட பாக்குது. ஹெட் ஹியூமன பார்த்து, "அவ்வளோதான் மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான். வா நீயா நானா பார்த்துடலாம்னு" சொல்லிட்டு அது வந்து அந்த ஹியூமனாய்டு கூட சண்டைக்கு போகுது. அதுக்கு அந்த ஹியூமனாய்டு வந்து,
சந்தோஷம். நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். யாருன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஹியூமனாய்டு வந்து அதோட அதோட பவர வந்து வெளிக்காட்டுது. உடனே அதோட உருவம் வந்து ஜெய்ஜான்டிக்கா மாறுது அந்த ஹியூமனாய்டு. அந்த ஹியூமனாய்டோட ஜெய்ஜான்டிக் உருவத்த பார்த்து நம்ம ஹீரோ வந்து சந்தோஷம். இப்ப தான் கேம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. உன் கூட இப்ப சண்டை போடுறது தான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவன பாக்குது. அந்த ஹியூமனாய்டு அதோட ஃபுல் பவர யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோவும் அதோட ஃபுல் பவர யூஸ் பண்ணி 2 பேரும் அதோட ஃபுல் பவர யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆயி, அங்க இருந்த கேவ் வந்து மூடிக்குது. உடனே எல்லாம் பயப்படுறாங்க. அச்சச்சோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! நம்ம குருபாச்சு வேற பயப்படுறான். ஐயோ! நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சோ? ஜூ என்ன பண்றானோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எல்லாம். அவங்களுக்கு பின்னாடி சைட்லேருந்து ஜூ வில்லத்தனமா சிரிக்கிறான். எல்லாரும் திரும்பி இந்த பக்கம் பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி அவன் ஜோ சிரிச்சுட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த ஹியூமனாய்டு அவன அட்டாக் பண்ண வருது. நம்ம ஜோ வந்து அவனோட பின்னாடி திரும்பாமலே அவன பவர் யூஸ் பண்ணி அந்த ஹியூமனாய்ட டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த ஹியூமன்ஸ பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான் நம்ம ஜோ. அத பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க நம்ம ஜோக்கு என்ன ஆச்சுன்னு. உடனே நம்ம ஜோ வந்து சிரிச்சுட்டு அவங்களால பார்த்து சொல்றான். அவ்வளோதான் இருந்த ஹியூமனாய்டு எவாஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்குது நீங்க தான். உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டே அவங்கள பேசுறான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்டர்ட்ட பேசுறான். "நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல்ல, அந்த எவாஸ அழிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஹியூமன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வர வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு" இந்த எவா கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே அந்த எவா என்ன சொல்லுதுன்னா, ஏன்டா ஹியூமன்ஸ், நீங்கலாம் எனக்கு உருவத்துல ஆன்ட் மாரிடா. உங்ககிட்ட நான் பண்ண ப்ராமிஸ நம்பி நீயும் எனக்கு உன் பாடிய குடுத்துட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து நக்கலா சிரிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கத்துறான் பயங்கரமா கத்திக்கிட்டு, அந்த பிளாக் ஹோல குத்தி உடைக்க பார்க்குறான். எப்படியாவது நான் வெளிய போணுமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான் ஜோ உள்ள நின்னு. உடனே அந்த எவா சொல்லுது, "தம்பி, நீ என்னாதான் கத்தி கூச்சல் போட்டாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நான் உன் பாடியிலேருந்து நான் என்னென்னலாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓரமா நின்னு வேடிக்கை பாருன்னு" சொல்லிட்டு அவன்ட்ட சொல்லுது. வெளிய அந்த மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, "பரவாயில்லையே! நான் விளையாடுறதுக்கு இங்க ஒரு டாய் இல்ல. நெறைய டாய் இருக்கே. எந்த டாய் கூட ஃபர்ஸ்ட்டு விளையாடலான்னு" சொல்லிட்டு அது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கு. உடனே நம்ம குருபாச்சி அத பார்த்துட்டு கத்துறான். ஜூ, உனக்கு என்ன ஆச்சு? என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? திரும்பியும் பழையபடி வா" அப்படின்னு சொல்லிட்டு குருபாச்சி வந்து கத்துறான் ஜூவ பார்த்து. உடனே அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்லுது, சும்மா இரு. நான் ஒண்ணும் ஜோ கிடையாது. நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பீசியஸ். நான் தான் கிங் ஆஃப் எவான்னு" சொல்லிட்டு இருக்கு. "என்ன இன்னொரு டைம் ஜோன்னு கூப்பிடாதீங்க. எனக்கு புடிக்கல. எனக்கு செம கோவம் வருதுன்னு" சொல்லிட்டு அந்த மாஸ்டர் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக அதோட பவர் ஸ்டார் பவர் யூஸ் பண்ணுது. அத பார்த்துட்டு நம்ம கிருபாச்சிக்கு யோசனை வருது. "ஓ! இதுதான் அக்காச்சி ஸ்கூல் அன்னைக்கு அட்டாக் பண்ண ஹியூமனாய்டா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நம்ம குருபாச்சி. "பரவாயில்லையே! என்ன இன்னும் நீங்கலாம் ஞாபகம் வச்சுக்கன்னு" சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அவங்ககிட்டலாம் சொல்லுது. "சரி ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள இருந்த தடயமே தெரியாம எல்லாரையும் சாம்பல் சாம்பலா ஆக்குறேன்னு" சொல்லிட்டு அத பவர யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஜோக்குள்ள இருக்க அந்த மாஸ்டர் வந்து ஐஸ் ஆயிடுது. என்னடான்னு பார்த்தா, நம்ம உக்காய வந்து அவங்களோட ஐஸ் எபிலிட்டி யூஸ் பண்ணி அத வந்து ஃப்ரீஸ் ஆக்கிட்டாங்க. உடனே நம்ம கிருபாச்சி வந்து, என்ன பண்ற? நம்ம ஜோக்கு எதனா ஆயிட போதுன்னு." "சும்மா இரு கிருபாச்சி. அது நம்ம எல்லாரையும் எதனா பண்றதுக்குள்ள அத நம்ம எதனா பண்ணியாகணும்னு" சொல்லிட்டு சும்மா கிருபாச்சி வந்து வந்து சும்மா இருன்னு சொல்றாங்க. "என்னோட ஐஸ் எபிலிட்டி ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. எல்லாம் இந்த குகைய விட்டு வெளிய போங்க. நான் இத அதுவரைக்கும் சமாளிக்க ட்ரை பண்ணேன்னு" சொல்லிட்டு வந்து எல்லாரையும் வெளிய சொல்றாங்க. இங்க நம்ம வந்து தனியா அந்த மான்ஸ்டர சமாளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஓரியன் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு அந்த குகைய விட்டு வெளிய போயிட்டு இருக்காங்க. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து அந்த ஐஸ உடைச்சுட்டு, "என்ன சின்ன பொண்ணு, உன்னால ஸ்டாப் பண்ண முடியும்னு நெனச்சியா? உன் விளையாட்டு முடிஞ்சிச்சா? இந்த ஐஸ வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்னு நெனச்சியான்னு" சொல்லி மொறச்சுக்கிட்டே நம்ம உக்காயாவ பாக்குது. "எப்படியோ ஃபர்ஸ்ட்டு உன்ன சாம்பல் ஆக்குறேன். அதுக்கப்புறம் உன் கூட வந்தவங்களையும் இந்த உலகத்தையே சாம்பல் ஆக்குறேன்னு" சொல்லுது. உடனே நம்ம என்ன சொல்றாங்கன்னா, "என் உயிர கொடுத்தாவது உன்ன நான் ஸ்டாப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து, "பரவால்ல. என்னோட ஸ்டார் எலிமெண்ட் பவர் நல்லா தான் இருக்கு. ஆனா அதால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நெனைக்கிறியா? இருந்தாலும் நீ என்ன நல்லா தான் என்டர்டெயின்மென்ட் பண்ற. இன்னும் நல்லா விளையாட்டு காட்டுன்னு" சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கலா சிரிக்குது. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுது ஒக்காயாவ அட்டாக் பண்ண. அது பவர யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள நம்ம ஜோக்கு வந்து உள்ள மெசேஜ் ஒண்ணு போது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த எவா வந்து வெளிய ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ணா அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஜோக்கு வந்து உள்ள மெசேஜ் வருது. கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 60 செகண்டுக்குள்ள அந்த எவாவ கண்ட்ரோல் பண்ணணும்னா அது பாடிய விட்டு ரிலீஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அவனுக்கு கவுண்ட் டவுன் வர ஆரம்பிச்சுச்சு. 60, 59 அந்த மாரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜோ வந்து யோசிக்கிறான். அச்சோ! நம்ம இப்போ வந்து நம்ம பாடிக்கு வெளிய போலனா அந்த எவா வந்து ரிலீஸ் ஆயிடுமே. அதுக்கப்புறம் இத கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜோ வந்து உள்ள
பயந்துட்டே இருக்கான். நம்ம ஜூ ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம நம்ம பாடிக்கு திரும்பி போய் ஆகணும். இல்லன்னா அந்த எவா வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த எவாவ அடக்குறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம உக்காயா வந்து அந்த மான்ஸ்டர் வந்து தனி ஆளா நின்னு அவங்களோட எபிலிட்டிய வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த மாஸ்டர ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க பண்ற எல்லா அட்டாக்கையும் அந்த மாஸ்டர் வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம உக்காயால முடியல. ஐயோ! இது எப்படி அட்டாக் பண்ணாலும் இது நம்மள இது பண்ணுது. இத நம்ம எப்படி தான் அழிக்க போறோம்? இதுக்கு வேற வழியே இல்லையா? எப்படியாவது பண்ணி இத டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆவணும். நம்மளுடைய பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணா இது நம்மள வந்து சமாளிச்சுருது. என்ன பண்றது தெரியலையேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜோ சொன்னது ஞாபகம் வருது. நமக்கு ஆல்பா எபிலிட்டிலாம் தேவையில்ல. நம்மளால முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருந்தா போதும். எப்பேர்ப்பட்ட பிரச்சனைனாலும் சமாளிச்சிடலாம். அதுவும் இல்லாம அன்னைக்கு வந்து ஜோ வந்து எந்த ஆல்பா எபிலிட்டி இல்லாமலே ஹீரோயின வந்து ஒக்காயா வந்து அவன் காப்பாத்துவான். அவனாலேயே முடியும்போது நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு அவன் சொன்னத ஞாபகப்படுத்திட்டு, திரும்பவும் பவர்ஃபுல்லா அந்த மான்ஸ்டர வந்து அட்டாக் பண்றாங்க ஒக்காயா. அதுக்கு அந்த மான்ஸ்டர் வந்து, "போதும் முடிச்சுக்கலாம். என்னால உன் கூட ரொம்ப நாள் விளையாட முடியல. ரொம்ப போர் அடிக்குது. நீ அட்டாக் பண்றது ஒரு சின்ன கீறல் கூட என் உடம்புல விழல. என்னதான் ஆல்பா எபிலிட்டி வச்சேன்னு" சொல்லிட்டு ஒக்காயா பார்த்து சொல்லுது. உடனே மான்ஸ்டர் வந்து அதோட பவர ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. "ஏய் சின்ன பொண்ணு, இப்போ என் பவர பாரு. என் பவருக்கு முன்னாடி உன்ன எந்த ஆல்பா எபிலிட்டியும் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டு அதோட மொத்த பவரையும் அது கையில எடுக்குது. இப்போ நான் உன்ன டெஸ்ட்ராய் பண்றத பார்த்து என்ன மாரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ்க்கு எதிர்ல எவனுமே வந்து எதிர்த்து நிக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காயாவ பார்த்து அது பவர யூஸ் பண்ண போகும்போது, திடீர்னு சைட்லேருந்து அந்த கேவ்லேருந்து ஒரு கிராக் விழுது. என்னன்னு பார்த்தா நம்ம குருபாய் வராரு. உடனே நம்ம மான்ஸ்டர் வந்து, "யோவ்! எங்கேய்யா போயிருந்த? ரொம்ப ஸ்லோவா வர. இன்னும் கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வா வா எத்தன பேர் வந்தாலும் இன்னைக்கு நான் என்ன பண்றேன்றத பாருன்னு" சொல்லிட்டு, நம்ம குருபாயோட பவர யூஸ் பண்ண நம்ம ஜோ ஜோ உடம்புல இருக்க மாஸ்டர் வந்து தைரியமா நிக்குது. பின்னாடி பார்த்தா அந்த ஹியூமனாய்டும் வருது. பின்னாடி ஹியூமனாய்ட அட்டாக் பண்ண வர, முன்னாடி நம்ம குருபாய் அட்டாக் பண்ண வர, நம்ம மான்ஸ்டர் வந்து தைரியமா நின்னுட்டுருக்கு சென்டர்ல. உடனே நம்ம பழையபடி அந்த மான்ஸ்டர் வந்து பின்னாடி கையில பின்னாடி அந்த திரும்பாமலே அந்த ஹியூமனாய்ட வந்து அதோட கையாலேயே டெஸ்ட்ராய் பண்ணுது. அத அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குருபாய் வந்து அவரோட பவர யூஸ் பண்ணி அந்த ஜோவோட கைய கட் பண்ணிறாரு. நம்ம ஹீரோயின் ஒக்காயாவும் அவங்க பங்குக்கு வந்து அவங்களோட ஐஸ் எலமென்ட் பவர வந்து யூஸ் பண்றதுக்கு வந்துட்டே இருக்காங்க. அதுதான் அவங்க ஹீரோ சொல்றதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டே வராங்க. நம்மகிட்ட என்ன எபிலிட்டி இருக்குன்றது முக்கியம் இல்ல. நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் வேணும். நம்மளால முடியும்னு. இப்ப நமக்கு அந்த மாரி தான் கான்ஃபிடென்ட் இருக்கவே, இப்போ வந்து நமக்கு குருபாய் வந்து ஹெல்ப் பண்றாரு. நம்ம அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளால யாராலயும் எதுவும் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டே வந்து, அந்த மான்ஸ்டரோட வயித்துல வந்து அவங்களோட ஐஸ் ஆல்பாவ யூஸ் பண்றாங்க. நம்ம மான்ஸ்டர் வந்து, "ஏய் சின்ன பொண்ணு என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சைலண்ட் ஆவுது. திடீர்னு மேல பார்த்தா அந்த கட்டான கை வந்து அதோட பவர் அப்படியே பயங்கரமா யூஸ் ஆகுது. அது யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அவ்வளோதான் நம்ம வந்து மாஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, "அவ்வளோதான் உங்க பவரா? ஹியூமன்ஸோட பவர்னா கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நெனச்சேன். அவ்வளோதான் போலன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த கட்டான கை வந்து மொளச்சு வருது. "நீங்க எவ்வளோ என்ன அட்டாக் பண்றீங்களோ, அத விட ஃபாஸ்டரா என்னால ரீட்டெயின் பண்ணிக்க முடியும். உங்களால முடிஞ்ச பவர் என்கிட்ட யூஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு அந்த மாஸ்டர் நக்கலா அவங்கள பார்த்து சிரிக்குது. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஜோவோட உடம்புலருந்து ரிலீஸ் ஆவுது. இட்ஸ் டைம் டூ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே ரிலீஸ் ஆவுது. எல்லாரும் பயந்து ஷாக் ஆவுறாங்க குருபாயும், ஒக்காயாவும். வெளிய நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஜூ வந்து உள்ள இருந்து பார்த்துட்டுருக்கான். நம்ம ஒக்காயாவ பார்த்து, "ஐயோ! ஒக்காயா வெளிய மாட்டிட்டு இருக்கே! நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் ஒக்காயாவுக்கு எதனா ஆயிடுமோன்னு" சொல்லிட்டு பயந்துட்டே அவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. "ஜோ, நீ என்ன ஆனாலும், எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உனக்குள்ள இருக்க தன்னம்பிக்கைய மட்டும் உட்றாத." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றத நெனச்சுட்டு, "நம்பளால முடியும். என்னால முடியும்ன்னு" சொல்லிட்டு ஜோ வந்து அவனால முடிஞ்சத ட்ரை பண்றான். வெளிய நம்ம மான்ஸ்டர் வந்து அதுக்கு ரெக்க முளைச்சு நான் ரிலீஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துது. அத பார்த்து ஒக்காயாவும், ஜூவும் பயப்படுறாங்க. உடனே அந்த மான்ஸ்டர் வந்து, "பாத்தீங்களா? நீங்க எவ்வளோ உங்க பவர் யூஸ் பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன யாராலயும் தடுக்க முடியும். ஐ அம் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு" சொல்லிட்டு கத்துது பயங்கரமா. "இந்த கேம இதோட முடிச்சுக்கலாம். இந்த உலகத்தையே நான் சாம்பலாக்க போறேன். அதுக்கு முதல்ல சாம்பலா போறது நீங்க தான்னு" சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண போது. அவங்கள அட்டாக் பண்ண போம்போது அது வயித்துல ஹோல் விழுது. என்னடா ஹோல்ன்னு பார்க்கும்போது 2, 3 ஹோல் விழுந்தது. உடனே அந்த எவன் வந்து பழச நெனச்சு பாக்குது. முன்ன ஜோவ முழுங்கும்போது இப்படிதான் அந்த எவா உள்ளருந்து ஹோல் ஹோலா வந்து அது வந்து நம்மள ஜோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்துட்டே பாக்குது. இத பார்த்த குருபாய் வந்து, "நம்ம ஒக்காயாவ தூக்கிட்டு வாயேன் நம்ம போயிடலாம். இங்க இருக்கிறது சேஃப்ன்னு" சொல்லிட்டு ஒக்காயாவ தூக்கிட்டு ஓடுறாங்க. இங்க ஏதோ பெரிய பிளாஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒக்காயா வந்து, "போதும் நானே நடந்து வரேன்னு" சொல்லிட்டு ஒக்காயாவும், குருபாயும் சேர்ந்து வேகமா வெளிய ஓட ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம மான்ஸ்டர் வந்து வலியில துடிக்குது.
திரும்பியும் அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஹோலெல்லாம் வந்து அடைச்சு திரும்பியும் பழைய நிலைமைக்கு மாறுது. இது நல்லா இருக்கே! நம்மள யாராலயும் எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. போன தடவ தான் மாட்டிக்கிட்டோம். இந்த தடவ நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது திரும்பியும் தைரியமா இருக்கு. மறுபடியும் அதோட வயித்துலேருந்து ஹோல் ஹோலா விழுந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா, உள்ள நம்ம ஜோ வந்து அவன வந்து அவனே காயப்படுத்திட்டு இருக்கான். வெளிய அவன் பாடி அட்டாக் பண்ணதுக்காக அவனுக்குள்ள அவனே அந்த ஹோல வந்து கிரியேட் பண்ணி அவன அவனே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த எவா பார்த்துட்டு, அவனுக்கு உள்ள அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் அந்த எவா பார்த்துட்டு, "நிறுத்து அந்த மாரி பண்ணாத. எனக்கு வலிக்குதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜோ கிட்ட கத்துது. எல்லா எபிலிட்டி பவரையும் நான் தாங்கிட்டேன். உன்து என்ன புது எபிலிட்டி பவரா இருக்கு. இந்த உலகத்துல இது மாரி ஒரு எபிலிட்டி பவர் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு வலிக்குது ஸ்டாப் பண்ணு. அப்படின்னு நம்ம ஜோ கிட்ட வந்து அந்த மான்ஸ்டர் சொல்லிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜோ வந்து, "நான் என் உயிர குடுத்தாவது உன்ன நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன். உன்ன வந்து யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. உன்ன எப்படி நான் வந்து ஸ்டாப் பண்ணேன்னு பாருன்னு" சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான் மான்ஸ்டர்ட்ட. உடனே அந்த அந்த பவர் வந்து நம்ம ஹீரோ ஜோவையும், அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிஷையும் வந்து அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுது. அந்த கேவும் கொஞ்சம் கொஞ்சமா கல்லு விழுந்து மூடிடுது. எல்லாம் ஷாக்கிங்கா பார்க்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம குருபாயும், ஒக்காயாவும் வெளிய வராங்க. "எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க சேஃபா வந்துட்டோம்ன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இருந்த ஒரு பொண்ணு வந்து, "அந்த ஜோவ கொன்னுட்டீங்களா? அவன் வந்து ஹியூமனே கிடையாது. அவன் ஒரு எவா. இத்தன நாள் நம்மள ஏமாத்திட்டு இருந்தான்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம குருபாச்சுக்கு வந்து ஃபீலிங் ஆவுது. அச்சோ! நம்ம ஃப்ரெண்ட் இப்படிலாம் சொல்றாங்களே! அவன் நம்ம கூட எப்படிலாம் இருந்தான்? நம்மலாம் காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம குருபாச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜோவ நெனச்சு. நம்ம குருபாய் வந்து நடந்த இந்த அட்டாக்ல வந்து நம்மளால ஜோவ காப்பாத்த முடியல. நம்ம வந்து ஜோவ மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி ஆவாது. இந்த டைம் வந்து நம்ம ஜோவ வந்து எங்களால காப்பாத்த முடியல. எல்லாம் ஜோவ நெனச்சு ஒரு தடவ ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கேவ பார்த்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து ஜோ கூட இந்த பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. நெனச்சு பார்த்துட்டு, "நீ இப்ப உயிரோட இல்லாம இருக்கலாம். ஆனா நீ என் மனசுல எப்பயுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டார்ட்டிங்கே 1 இயர் லேட்டர்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிட்டில வந்து ஒரு அப்பாவையும், பொண்ணையும் ஒரு எவா வந்து அட்டாக் பண்ண போது. அப்போ கரெக்ட்டா எங்கள காப்பாத்த யாருன்னா வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த எவா அவங்கள அட்டாக் பண்ற கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது அந்த எவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "நான் தான் ஒக்காயா, 3 கிளாஸ் ரேங்கர். சாரி ஃபார் லேட்டுன்னு" சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நம்ம ஒக்காயா வந்து கட்டிப்புடிச்சு, "தேங்க் யூ சிஸ்டர். பரவாயில்லம்மா இதெல்லாம் இருக்குன்னு" சொல்லிட்டு, "இந்த இடம் சேஃப் இல்ல. இங்க இருக்குது ரொம்ப டேஞ்சர். நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறா ஒக்காயா. அந்த குழந்தையும் சிரிச்சுட்டே போகுது. அப்புறம் பின்னாடி வந்து நம்ம கிருபாச்சியும் இன்னொரு ஸ்டூடண்ட்டும் வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே முன்ன இருந்தத விட இப்ப எல்லா பவருமே அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க 3 பேருமே சேர்ந்து அங்க இருக்க மொத்த எவரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாட்ச்லேருந்து சிக்னல் வருது. இன்னொரு கேங்கும் நாங்களும் இங்கேருந்து எவா வருஷன்னு சொல்லிட்டு சிக்னல் வருது. அங்க புதுசா ஒரு கேங்க காட்டுறாங்க. அப்புறம் நம்ம அக்காச்சி ஸ்கூல காட்டுறாங்க. எல்லாம் அங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குருபாய் அங்க சொல்லிட்டு இருக்காரு, "நம்ம ஏன் இன்னைக்கு பிரேயர் பண்றோம்னா, போன வருஷம் இதே நாள்ல ஒரு எவா வந்து நம்ம ஸ்கூல்ல அட்டாக் பண்ணுச்சு. அதுல நம்ம நெறைய பேர லாஸ் பண்ணிட்டோம். அதனால அவங்களுக்காக தான் இந்த பிரேயர் பண்ணிட்டுருக்கோம்." உடனே நம்ம ஓரியனையும், ஒக்காயாவும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே 3 ரேங்கரா இருக்காங்க. அவங்க ஃபீல் பண்றாங்க. "ச்சே! ஜோ இருந்திருந்தானா, அவனும் நம்ம கூட 3 ரேங்கரா இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நம்ம குருபாயும் மத்தவங்களும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 58 பேர் அந்த எவாவால இறந்தவங்களும் நம்ம ஜோவோட இறப்பு நெனச்சு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குருபாச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஒக்காயாவும் ஃபீல் பண்ணிட்டு, "நீ இறந்து போல ஜோ. நீ எனக்குள்ள இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. மனசுல நெனச்சுட்டு இருக்காங்க. நம்ம குருபாய் வந்து, "இந்த வருஷம் நம்ம பிளானட்ல வந்து 5 எவாஸ் இருக்கிறதா எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. நம்ம போன வாட்டி இல்லாம இந்த வாட்டி வந்து ரொம்ப சேஃபாவும், எல்லாம் ஒத்துமையாவும் அந்த எவாஸ வந்து டெஸ்ட்ராய் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் ரெடி ஆவுறாங்க. பின்னாடி வந்து ஒருத்தன யாரோ தட்டி, "இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாம் ஒண்ணா இருக்கீங்கன்னு?" கேட்க, திரும்பி பார்த்தான். அவன் வந்து ஷாக் ஆகுறான். "ஏய்! ஏய்! நீ ஜோ தான?" நம்ம ஜோ வந்து, "நான் என்ன அவ்வளோ ஃபேமஸா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு?" அப்படின்னு கேட்க, நாம அத ஜோவ பார்த்த நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து அவன கட்டிப்புடிச்சு, "தேங்க் காட் உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல. எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு அவன ஹக் பண்றாங்க. நம்ம ஜோவ பார்த்ததும் நம்ம குருபாச்சி, ஓரியனுக்குமே ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்த மெம்பர்ஸுமே சந்தோஷமாவுறாங்க. உடனே நம்ம ஓரியன் வந்து ஜோவ பார்த்து கேட்குறா, "அம்மா அந்த எவாவ நீ என்ன பண்ணன்னு?" கேட்குறா. உடனே நம்ம ஜோ, "கீழ பாரு" அப்படின்னு காட்டுறான். பார்த்தா அந்த எவாவ ஜோ வந்து திரும்பியும் அந்த குட்டி மான்ஸ்டரா மாத்திட்டுருக்கிறான். உடனே நம்ம குருபாய் வந்து ஜோவோட கழுத்துல வந்து அவரோட பவர்ஃபுல்லான கத்திய வச்சு, "ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ ஜோ இல்ல தானே? நீ எவா தானே? நீ உண்மைய சொல்லல உன் தலைய வெட்டுவேன்னு" சொல்லிட்டு அங்க கழுத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான கத்தி ஒண்ணு வைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம குட்டி மான்ஸ்டர வந்து கொல்றதுக்காக மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா.
சுத்தி புதுசா வந்த எல்லா ஸ்டூடண்ட் வந்து சுத்தி வந்து ஜோவ சுத்தி அட்டாக் பண்றதுக்கு நின்னுக்குறாங்க. அது வந்து அந்த எனக்குள்ள இருக்க அந்த அப்சார்ப்ஷன் பவர வச்சு அந்த எவாவ திரும்பியும் அப்சர்வ் பண்ணிட்டேன். எனக்குள்ளேயே திரும்பியும் அப்சர்வ் பண்ணி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நான் ஜோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து சொல்றான். குருபாய் வந்து சரின்னு சொல்லிட்டு அவன விட்டுறாரு. அங்க தூரத்துலேருந்து ஒரு பையன் ஓடியாரான். ஓடியாந்து இந்த மாரி கமாண்ட் வந்து சொன்னாரு. ஒரு தடவ அந்த எவா வந்து அவனுக்குள்ளருந்து ரிலீஸ் ஆகணும். அந்த எவாவையும், உன்னையும் கொல்ல சொல்லி வந்து கமாண்டர் ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ஜோக்குள்ள இருந்த அந்த மாஸ்டர் வந்து வெளிய வருது. "அப்படியா? நல்லா இருக்கே! என்ன கொல்லு பார்க்கலாம். என்ன கொல்லு பார்க்கலான்னு" சொல்லிட்டு சொல்லுது அவன்கிட்ட. உடனே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் நம்ம ஜோ சொல்ல, "இருங்க, இருங்க, இருங்க. யாரும் பயப்படாதீங்க. நான் வந்து என் குரல வசத்தி சொன்னேன் என்ன கொல்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு. எனக்குள்ள அந்த மாஸ்டர்லாம் இல்ல. இங்க பாருங்க என் கையில இந்த அந்த ஹோல் கூட இல்ல. இந்த குட்டி மான்ஸ்டருமே என்ன விட்டு இப்ப தனியா பிரிஞ்சு வந்துச்சு. முன்னையாவது கையில ஹோல்ல இருக்கும். இப்ப அதுவுமே தனியா பிரிஞ்சு வந்துச்சு." உடனே நம்ம குருபாய் கேட்குறாரு, "சரி சொல்லு என்னதான் ஆச்சு? உண்மைய சொல்லுன்னு" சொல்லி கேட்குறாரு. எதையுமே நம்பாத அந்த கமாண்டர் சொன்ன பையன் என்ன பண்ணுவான்னா, ஜோவ கொல்றதுக்காக அவனோட ஆல்பா பவர பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா, அது எதுவுமே ஜோவ அட்டாக் பண்ண முடியாது. ஜோ வந்து ஈஸியா அத வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். உடனே, "தம்பி நல்லா பண்ற. எனக்கு இது ஜாலியா இருக்கு. நல்லா பண்ணு பண்ணுன்றான்" ஜோ நக்கலா. உடனே நம்ம ஜோ வந்து அவன தடுக்கிறதுக்காக அவன் கைய புடிக்கிறான். கைய புடிச்சதுமே திடீர்னு அந்த பையன் கண்ணுக்கு திடீர்னு அந்த மாஸ்டர் வந்துட்டு போது, அவன் பயத்துல கீழ குனிஞ்சு கத்துறான் பயங்கரமா. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து, "இவனுக்கு இதுவும் ஆகணும், இன்னமும் ஆகணும். ரொம்ப ஓவரா பண்ணியிருந்தான்ல, இது இவனுக்கு தேவனான்னு" சொல்லிட்டு கோவமா பேசுது. உடனே நம்ம நியூ கேங் வந்து நம்ம ஜோவ சுத்திர்றாங்க. "டேய்! உண்மைய சொல்லு. என்னடா பண்ண?" அவன சொல்லிட்டு அவன அட்டாக் பண்ணதுக்காக சுத்திர்றாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வீல் சேர்ல வரா. எல்லாம் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா, அது வந்து நம்ம ஓரியனோட தங்கச்சி. ஓரியனுக்கு எப்படி வந்து ஐல ஒரு பவர் இருக்கோ, அந்த மாரி இவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கு. இவங்களோட பவர் என்னன்னா, ஆம் ஃப்யூச்சர்ல நடக்க போற டிசாஸ்டர வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றது. அதே மாரி தான் இவங்க சொன்ன மாரி ஒரு எவா வந்து முன்ன வந்துச்சு. அதே மாரி இந்த வருஷம் ஒரு டேஞ்சரான எவா ஒண்ணு வரப்போகுது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே யாரும் பயப்படாதீங்க. அத அட்டாக் பண்ண போறது நம்ம ஜோ தான். நம்ம ஜோ இருக்கான். முன்ன இருந்த எவன் அவன் தான் சமாளிச்சான். இந்த தடவ இவன் சமாளிப்பான்னும்போது எல்லாம் வந்து இல்ல என்னால முடியாது. போன தாட்டியாவது என்ட்ட வந்து ஹோல் பவர் இருந்துச்சு. இந்த வாட்டி என்கிட்ட என்னோட பவரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து அவன் கைய காட்டுறான். எல்லாருக்கும் திடீர்னு அவங்க கையில இருந்த வாட்ச்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஏதோ டேஞ்சர் டேஞ்சர்ன்ற மாரி. பார்த்தா சிட்டில வந்து ஸ்கைல பார்த்தா ஏதோ ஒண்ணு இறங்குற மாரி தெரியுது. பார்த்தா ஒரு டிராகன் வந்து இறங்கி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ற ஒருத்தன் வரான். அவன் வந்து அங்க சொல்றான். நான் இப்ப ஏன் வந்திருக்கேன்னா, என்னோட பிளானட்லேருந்து 2 எவாஸ் வந்து இந்த பூமியில வந்துச்சு. அது வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அது ரிட்டர்ன் வரல. அதுகிட்டேருந்து எந்த மெசேஜும், சிக்னலும் எதுவுமே இல்ல. அந்த எவாஸ்க்கு என்ன ஆச்சு? அந்த எவாஸ ஒருத்தன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அந்த ஒருத்தன தேடி தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒருத்தன் மட்டும் என் கையில சிக்குனானா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். அவன டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் என் பிளானட்டுக்கு போம்போது தெரியும். நான் தான் கிங் ஆஃப் எவான்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் டயலாக் பேசுறான். இதோட அந்த அவனோட ஃபேஸையும், நம்ம ஜோவோட ஃபேஸையும் போட்டு கிளாஷ் வர மாரி காமிச்சு இந்த மான்வாவ முடிக்கிறாங்க. இத்தன நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள நான் அடுத்த மானுவால சந்திக்கிறேன்.